அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையொட்டி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் கடந்த 20ஆம் தேதி, அதாவது 20/7/2024 சனிக்கிழமை மாலை ஒரு மிகப்பெரிய பேரணி, நீதி கேட்கும் பேரணி அப்படிங்கிற பேர் நடத்தப்பட்டுச்சு. இந்த பேரணியுடைய முடிவு ராஜரத்னம் ஸ்டேடியமில் போய் முடியுது. அங்கே ஒரு பெரும் கூட்டமாக அங்கே ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள், அப்புறம் சிவகாமி IAS அவர்கள், ஐயா பூவையார் அவர்கள், ஐயா சேக்கு தமிழரசன் அவர்கள், அப்புறம் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள், இவங்களோட இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கிறாங்க அந்த கூட்டத்தில். அதில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசுனதில் நிறைய விமர்சனமாக முன்வைக்கப்பட்டுச்சு. சோசியல் மீடியாவில் அது பயங்கர வைரல் ஆச்சு. அது நடந்ததா 7 நாளாவதப்பா, இப்போ ஏன்ப்பா தூக்கிட்டு வந்திருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அண்ணன் வன்னியரசு அவர்கள், அப்புறம் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், சங்கத்தமிழ் அவர்கள், இவங்க எல்லாமே ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க. அது பயங்கர வைரல் ஆகி அதுவும் போய் சேர்ந்துருச்சு மக்கள்கிட்ட. அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் அதில் என்னத்தை பதில் சொல்ல போகிறீங்க புதுசாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புதுசாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பழசையை கூட நம்ம திரும்ப சொல்லலாம். அண்ணன் வன்னியரசு சொன்னதை கூட நான் திரும்ப சொல்லலாம். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதை கூட நான் திரும்ப சொல்லலாம். சங்கத்தமிழ் சொன்னதை கூட திரும்ப சொல்லலாம். ஆனால் இது சொல்லியே ஆக வேண்டும் என்கிற கடமை நமக்கு இருக்கிறது. இந்த பதிவு முக்கியமான பதிவு. இதில் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் வைக்கிற மிக முக்கியமான விமர்சனங்களுக்கு யூடியூப் ரூட்டர்ஸுடைய பதில் என்ன? ஏன்னாக்கா இந்த பதிவு கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு பதிவு என்பதனால் அண்ணன் மீது அது பேசும்பொழுது எங்கெங்கே விமர்சனம் இருக்கோ அது அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் பேசின கட்டையை போட்டு அதற்கு நம்முடைய பதில் அல்லது நம்முடைய பதில் விமர்சனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுனால நான் ப. ரஞ்சித் அவர்களை ஏதோ எதிர் முகாமில் நிறுத்தி அவரை கேள்வி கேட்குறது, அல்லது இவர் வேற ஒரு முகாம்லேருந்து வர்றாரு அப்படிங்கிற நோக்கில் இந்த கேள்வி கேட்கப்படவில்லை. இது ஜனநாயக முறையில் அவர் சொல்கிறாரு. நமக்கு இருக்கிற விமர்சனத்தை மட்டும்தான் நம்ம முன்வைக்க போகிறோம். அதோட நான் ப. ரஞ்சித் அவர்களுடைய உழைப்பு, அவருடைய இந்த சினிமா பயணம், இதில் அவருடைய பாணி அல்லது இங்கே அவர் பேசுகிற கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அண்ணன் ப. ரஞ்சித்தினுடைய இருப்பு மிக மிக அவசியம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நான் ப. ரஞ்சித் அவர்கள் பேசும்பொழுது வழக்கம் போல் அவர் எப்போவுமே பேசும்பொழுது ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். இதுலேயும் ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜெய்பீம்னு சொல்லி முடித்த உடனேயே அடுத்தது முதல்ல ஜெய்பீம்னு சொல்லி முடித்த அடுத்த கருத்தையே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி பேரணிகள் நடக்கும் பொழுது அதுக்கு யாரும் போகாதீங்க, பெய்டு பேரணிக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி பலரும் புரிந்து கொண்டார்கள். அவர் ஏதோ ரஞ்சித் அவர்களுடைய பேரணி பெய்டு பேரணி அப்படிங்கிற நோக்கில் அவர் சொல்லலை. இதை புரிந்து கொள்ளாத நான் ப. ரஞ்சித் அவர்கள் அந்த ஜெய்பீம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருங்கிறது நீங்களே பாருங்க. இது காசுக்காக கூட்டின கூட்டமா? காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா? யாருக்காக கூட்டணும்? அண்ணனுக்காக. அதனால் காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது. இதுதான் நான் ப. ரஞ்சித் அவர்கள் ஜெய்பீம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த கூட்டத்தினுடைய ப. ரஞ்சித்தருடைய ஸ்பீச்சினுடைய முதல் தொடக்கமாகவே இதுதான் இருக்குது. அப்போ இது யாருக்கு இந்த பதிலை சொல்கிறாரு அப்படின்னா, நான் தொல் திருமாவளவன் அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு பதில் இது. ஏன்னா முதல் நாள் நான் தொல் திருமாவளவன் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம், அதற்கான சரியான நீதி வேண்டும் என்பது நமக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதற்கான பேரணிகளோ அல்லது இரங்கல் கூட்டமோ வெளியில் யாராவது நடத்தினாக்கா அதை விசிக கட்சியை சார்ந்தவர்கள் போய் கலந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சிலர் சமூக வலைதளங்களில் காசு வாங்கி கொண்டு நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவர்கள் இந்த மாதிரியான கூட்டங்களை தவறாக நமக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் அல்லது இந்த கூட்டணிக்கு எதிராக அவர்கள் பயன்படுத்தக்கூடும் என்பதனால் விசிக கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான, அதாவது இந்த காசு வாங்கி கொண்டு பொது வழியில் அல்லது சமூக வலைதளங்களில் எழுதுறாங்கல்ல, அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் நீங்கள் போய் பங்கெடுக்க வேண்டாம். நீங்கள் ஆனால் தாராளமாக ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இரங்கல் கூட்டமோ அல்லது பேரணி எதுவாக வேண்டுமானால் நடத்துங்கள், அது விசிக சார்பாக நடத்துங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கிளிப்பையும் நான் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிற, அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை இயக்கத்தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது. ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலை சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும். யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது அந்த முதல் நாள் பேசுனதில். இதில் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் பேசும்பொழுது அண்ணன் திருமாவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக நாம் என்ன காசு கொடுத்து கொண்ட கூட்டமா, நம்மளால் காசு வாங்கிட்டா கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்வதற்கு கவுண்டர் கொடுக்கும் வகையில் இந்த பேச்சு ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றது சமூக வலைதளங்களில் விசிகாவிற்கு எதிராக யாரெல்லாம் இயங்குகிறார்களோ யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம். அவர்கள் நம்மை அட்டாக் செய்து பேசலாம் அல்லது நமக்கு எதிராக அவர்கள் பேச
பேசலாம் அந்த மீட்டிங்லேயுமே, அல்லது இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக பேசலாம், இந்த நீதி கேட்கும் பேரணி அல்லது நீதி கேட்கும் கூட்டம் என்பதனையே அவர்கள் மடைமாற்றலாம். இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையை தங்களுடைய சுயநலத்திற்காக அல்லது ஒரு அரசியல் சுய லாபத்திற்காக இவர்கள் மடைமாற்றலாம். அதில் நாம போய் சிக்கிக்க கூடாது அந்த ட்ராப்ல அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரியான பேரணிகளுக்கு, அதாவது இந்த மாதிரியான பேரணினாக்கா பா ரஞ்சித் அவர்கள் நடத்துகிற பேரணின்னு அவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே. பொதுவாக நிறைய பேர் நடக்குறாங்க, அதில் இந்த மாதிரி நபர்களும் உள்ளே இருக்காங்க. அதனால அதில் ட்ராப்பில் போய் நம்ம சிக்க வேண்டாம், நீங்கள் தனியாக நடத்துங்க அப்படிங்கிறத அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாப்புல. ஆனால் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சிக்காம எடுத்தோடனே நான் திருமா அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக இப்படி சொல்லி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது அரசியல் புரிந்தவர்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை ஏமல தவறு இருந்துச்சுனாக்கா நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையின் போது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அவருக்கு வேற சில மீட்டிங் இருந்ததுனால கடலூர் பக்கம் இருக்காரு. அதெல்லாம் அந்த சம்பவம் தெரிஞ்சு எல்லாத்தையும் விரைவாக முடிச்சுட்டு அவர் உடனடியாக வர்றாரு. வந்த உடனே இப்போ நீங்கள் வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தல் செய்கிறது. ஏன்னாக்கா உள்ளே கொண்டு போயிட்டாங்க, உள்ளே யாருமே பார்க்க முடியாது, நீங்கள் வந்தாலுமே வெளியில தான் நிற்க முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ வர வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தல் செய்கிறாங்க. திரும்ப அவங்க அதெல்லாம் ஒழுங்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எழுச்சி தமிழர்களுக்கு தகவல் வருது. அதுக்கப்புறம் கேட்டு உடனடியாக போறாரு. அவர் போன அந்த நிமிடமிலிருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு வரைக்கும் அவர் கூடவே தான் இருக்காரு. அம்மா மாயாவதி அவர்கள் வரும்பொழுது கூட நேரடியாக போய் பார்த்து அவங்கள வரவேற்று கூடவே நின்று கடைசி வரைக்கும் அனுப்புறவர் வரைக்கும் நிற்கிறாரு. இந்த இறுதி சடங்கு வரைக்கும் கூடவே நின்னது அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் காவல்துறை அப்படிங்கிற முதல் கோஷத்தை எழுப்பியது, அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் எழுப்பியது, முதல் நேரேஷனை முதல்ல செட் பண்ணி கொடுத்தது யாருனாக்கா நம்ம எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். அவர் தான் சொல்றாப்புல இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறைய பேர் பேசினதுக்கு காரணம் முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போட்டது தலைவர் தொல் திருமாவளவன் தான் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக இந்த பேரணியிலேயே பாரஞ்சித் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக இருக்கும். ஏன்னாக்கா அங்கே வந்திருக்கிற கூட்டம் முழுக்க பா ரஞ்சித் என்கிற அந்த இயக்குனர் அவர் வர்றாரு, அவர் பின்னாடி நம்ம திரள வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடுகள் இளம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி கல்ச்சரலாக அவர் இயங்குனது அல்லது திரைப்படத்தில் இயங்குனது, அப்படி அவருக்கான ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அல்லது ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ பாரஞ்சித் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக அங்கே பெரும்பான்மையான கூட்டம் கூடியிருக்கும். அப்படி கூடியிருக்கும் பொழுது அந்த பேச்சினுடைய ஆரம்பமே எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுக்கு எதிராக அவரை கிண்டல் செய்யும் விதமாக அந்த கூட்டத்தினுடைய பேச்சு ஆரம்பிக்குது. அப்படின்னா அவர் எப்படி தொல் திருமாவளவர்களை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க, ஒருவேளை எம்எல்ஏ தவறுனாக்க திருத்திக்க தயாராக இருக்கேன். இந்த கூட்டத்தில் விசிகாவை சார்ந்த யாரும் ஏன் பங்கெடுக்கல, ஏன் பேரணிக்கு முதல் நாள் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வீடியோ வெளியிடணும், இதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்குமே. அப்ப பாரஞ்சித் அவர்களை பார்த்து எழுச்சி தமிழர் வந்து பயப்படுறாரா? அவருடைய சினிமா அந்த பயணம் அதில் ஈஸியாக அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு வந்துருவாரு. அந்த கூட்டத்தை சேர்த்துட்டு இருந்தாங்க. நான் இத்தனை வருடம் 35 ஆண்டு காலம் நான் களத்தில் நின்று நான் ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன், இதில் ஈஸியாக வந்து என்னைய ஓவர் கம் பண்ணிட்டு போடுவா பிள்ளையோ ரஞ்சித் அப்படிங்கிற பயத்தில் அவர் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்படியாப்பட்ட ஒரு பேரணி நடத்தும் பொழுது அதற்காக எழுச்சி தமிழர் அங்கே வரணும் அல்லது மற்ற தலைவர்கள் வரணும், இவங்க வரணும், அவங்க வரணும், இவங்கெல்லாம் வச்சு இந்த கூட்டத்தை பெருங்கூட்டமாக நடத்தி காமிச்சாதான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அல்லது விசாரணையை சரியான நோக்கில் நாம நினைக்கிறது மாதிரியான ஒரு நோக்கில் இந்த விசாரணை தவறாக போகுது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை அரசாங்கத்துக்கும் காவல்துறையும் கொடுக்கணும்னாக்கா இவங்கெல்லாம் அந்த மேடையில் நின்னாதான் அந்த அழுத்தம் போய் சேரும். அதற்காக எழுச்சி தமிழர் கண்டிப்பாக இந்த மேடைக்கு வரணும், அதற்காக ஆயுத நலத்துறை அமைச்சர் இந்த மேடைக்கு வரணும், அதற்காக மேயர் இந்த மேடைக்கு வரணும், அதற்காக அவர்கள் இந்த மேடைக்கு வரணும், அதற்காக இவர்கள் இந்த மேடைக்கு வரணும் அப்படின்னாக்கா அந்த பேரணின்னு ஒன்று நடத்தும் பொழுது அந்த பேரணிக்கான தேதி குறிக்கப்பட்டு அந்த தேதியை கொண்டு போய் முதல்ல எழுச்சி தமிழர்கள்ட்ட காமிச்சு, ஐயா இந்த தேதியில் நாங்கள் நடத்தலாம்னு இருக்கோம், நீங்கள் அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், இந்த தேதி இல்லைனாக்கா வேறு தேதி கொடுங்க, அந்த தேதிக்கு மாற்றி வச்சுக்கலாம், அல்லது 2-3 தேதி கொடுங்க, நான் மற்ற நபர்கள்ட்டையும் பேசிட்டு சொல்கிறேன்னு நேரடியாக அவருடைய ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு என்னைக்கு வைக்கலாம், எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டு வந்தோம்னாக்கா இந்த பேரணியை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேரணியாக நடத்துவதற்கு, இன்னும் கூட்டத்தை அதிகரிப்பதற்கு இன்னும் பல தலைவர்களை உட்காந்து அரசாங்கத்தை மிரட்டிருக்கலாம்ல. அரசாங்கத்தை நோக்கி காவல்துறை நோக்கி எச்சரிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு பேசும்பொழுது இவங்கெல்லாம் அந்த மேடையில் இருக்கும்பொழுது இன்னும் பவர்ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்கும்ல. அப்போ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அண்ணன் பாரஞ்சித் அவர்களே இருக்காரு, நிறைய ஆடியோ லான்ச்சஸ் போவார், போய் ஒரு கெஸ்ட்டாக போய் உட்காருவார், அந்த படத்தை பற்றி பேசிட்டு வருவார் அல்லது அந்த ஆடியோ பற்றி பேசிட்டு வருவார். ரீசெண்டாக அறிவுடைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தார், வாடகை படத்துடைய ப்ரொமோஷனுக்கு போயிருந்தார், இப்படி நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போய் ப்ரொமோஷன்ஸுக்கு போய் வேறு படங்களுக்கு போய் அட்டன் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அப்போ போகும்போது அந்த ஆடியோ லான்ச்சோ அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டோ அண்ணன் பாரஞ்சித் அவர்களை வைத்து நடத்தும் பொழுது, அவர் கெஸ்ட்டாக நடத்தும் பொழுது, இப்போ பாரஞ்சித் அவர்களை வந்து எனக்கு தெரியும்னு வச்சுங்க, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனலாக தெரியும் அப்படின்னாக்கா, நான் வந்து நாளான்னைக்கு இப்போ ஆடியோ லான்ச்சிங் வச்சுட்டேன், நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும்
ரஞ்சித்தனை நாளைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வச்சுட்டேன் இத்தனை மணிக்கு பிரசாத் லேப்ல நீங்கள் வந்து விடுவோம் அப்படின்னு போட்டு ரஞ்சித் வராரு அப்படின்னு போஸ்ட் போட்டு ஒட்ட முடியாதுல்ல. அப்போ ரஞ்சித்தன்ட்ட நான் நேரடியாக போய் உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக போய் உட்காந்து அண்ணா ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணலான்னு இருக்கேன், நாளைக்கு பண்ணலான்னு இருக்கேன், அல்லது 2 நாள் கழிச்சு பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்களுடைய டேட் அன்னைக்கு ஃப்ரீயா, வேற எதுவும் கமிட்மெண்ட் இருக்கா, வேற எதுவும் கமிட்மெண்ட் இருக்குனாக்கா எந்த தேதியில் நீங்கள் ஃப்ரீ, ஒரு 4 நாளைக்குள்ள சொல்லுங்க அல்லது ஒரு வாரத்துக்குள்ள சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை வச்சுட்டு நான் மற்ற நபர்களையும் அந்த டேட்டுக்குள்ள கொண்டு வந்துப்பேன், அல்லது 2 டேட்டு கொடுங்க, 2 டேட்டுக்குள்ள மற்ற நபர்களும் உள்ள கொண்டு வந்துட்டு இது ஒரு பெருசா நடத்தணும், எனக்கு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுல முக்கியமான விஷயங்களை பேச போறோம் அப்படின்னாக்கா அந்த தலைவர்கள் கிட்ட அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கே இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. பாரஞ்சித் அவர்கள் சும்மா ஒரு மெசேஜ் போட்டாக்க வந்து உட்காந்துட மாட்டார். அவர் அதுவே உட்காந்து இவ்வளவு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் அவர் அங்க வருவார். இப்போ அவருக்காக பல ஆடியோ லான்ச்சுகள் தேதி மாற்றி வைக்கப்பட்டிருக்கும். இப்படிலாம் நடந்துதான் அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் வந்து அதில் கலந்துக்கிற நிகழ்ச்சிங்கிறது நடக்கும். ஒருவேளை ஃப்ரீயா இருந்தா வந்துட போறாரு, அவ்வளவுதான். ஃப்ரீயா இல்லைனாக்கா மாற்றி வச்சிருப்பாங்க அல்லது வேற ஏதாவது அதர் ஆப்ஷன் போயிருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க அவ்வளவு ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணும் பொழுது ஒரு பேரை நீங்க அதுவும் நீதி கேட்கும் பேரணி வைக்கிறீங்க. நீங்க ஒரு அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்க போறீங்க, காவல்துறை நோக்கி கேள்வி கேட்க போறீங்க, இந்த விசாரணை வேற மாதிரி போகணும், தவறா போகுதுன்னு நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல போறீங்க, ஒரு நேரேஷன் நீங்க கொடுக்க போறீங்க. அந்த அரசாங்கம் கேட்கணும், காவல்துறை கேட்கணும்னாக்கா அப்ப இவங்கெல்லாம் வந்து உட்காரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப எழுச்சி தமிழர் அப்படிங்கிறவரு 35 ஆண்டு கால களத்தில் நின்று போராடினவர். இது வரைக்கும் சொந்த ஒரு உடல் சுகத்துக்காக கூட ஒரு நேரத்தை ஒதுக்கினது கிடையாது. நீங்க போனீங்கன்னாக்கா அவருடைய ஒட்டுமொத்த தூக்கமுமே இரவு நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் நைட்டு உட்காந்து பேசும் பொழுது நான் இன்னும் 2 3 நண்பர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ பேசும் பொழுது சரியா மணி வந்து நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது 11:30. ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தை 2:30 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவருடைய ஆஃபீஸில் தாய்மன் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 2:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனு கேட்டவனே கையில் கிட்ட தான் உட்காந்து தலைவர்கிட்ட பேசி மணி கரெக்டா 2:30 மணிக்கு ஒரு போன் வருது. பாலசிங்கன் தான் பக்கத்தில் இருக்காரு. அந்த போன் 2 மணி நேரம் கொடுக்குறாரு. ஒரு 2 நிமிஷம் பேசுறாரு. உடனடியாக தோழர் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உடனடியாக கிளம்பி ஆகணுங்கிறாரு. மணி 2:30 நைட்டு. என்ன தோழர் எங்க தோழர் அவசரமா 2:30 மணி கிளம்புறீங்க அப்படின்னாக்கா கட்சிக்காரருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் சீரியஸ், உடல்நிலை சரியில்லை, இங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க, அதனால உடனடியாக நான் போயாகணும், அவங்க கொண்டு வந்துட்டாங்க, உள்ள கொண்டு போய் சேர்க்கிறாங்க, நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர் யாரோ ஒரு கட்சிக்காரர் எங்கிருந்தோ அழைச்சிட்டு வந்துட்டாரு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்க பொறுப்பாளர் இருந்து கால் பண்றாரு. உடனடியாக 2:30 மணிக்கு டக்குன்னு அவுத்து போட்டு ட்ராக்கோ டிஷர்ட்டோ டக்குன்னு தூக்கி மாட்டுறாரு. உடனடியாக கிளம்பி போறாரு. இப்போ 2:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போனார்னாக்கா அங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து ஹாஸ்பிட்டல் சரி நைட் டைம் ஒரு 1/2 hourல போயாச்சுன்னு வச்சுப்போம். ஒரு 3 மணிக்கு போயாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாரு. போயிட்டு அட்டன்ஸ் போட்டு வரக்கூடிய நபர் அவரு உட்காந்து அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசியிருப்பாரு. அதாவது டாக்டர் அங்கே டீனே அதாவது ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து தான் வந்திருப்பாரு. அப்போ திரும்ப 5 மணிக்கு திரும்ப ஒரு 5:30 தான் ஆஃபீஸே வந்திருப்பாரு. காலைல 5:30 வந்து எங்கே தூங்க போறாரு அவர். இதுதான் டெய்லி தினம் அவருடைய வாழ்க்கை. இது தினம் அவர் சந்திக்கிற நடைமுறையான வாழ்க்கை இதுதான். அவருடைய தூக்கம்ங்கிறது கார் பயணத்தில் தான் அவரால் தூங்க முடியும். 35 வருடம் இப்படி தான் இருந்திருக்காரு. எந்த நேரத்தில் எங்கே நடக்கும், எங்கே சாதிய ஒடுக்குமுறை நடக்கும், எங்கே ஆணவ கொலைகள் நடக்கும், எங்கே பட்டியல் சமூக மக்களுடைய தெருக்களில் புகுந்து கொளுத்தி விடுவாங்க, எங்கே உள்ளே புகுந்து வெட்டுவாங்க, அடிப்பாங்க, மண்டையை உடைப்பாங்க, எதுவுமே தெரியாது. திடீர்னு கால் வரும், உடனடியாக போயாகணும், போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும், ஸ்பாட்டில் போய் நிற்கணும், மறுநாள் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கணும், பேரணி அறிவிக்கணும், கூட்டம் அறிவிக்கணும். இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். நீங்கள் சாதாரணமாக என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அசிஸ்டன்ட் 2 பேரை கூப்பிட்டு அவங்க கையில் இந்த பிட் நோட்டீஸை கொடுத்து போய் திரும்ப ஆஃபீஸில் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க 2 பேரும் அசிஸ்டன்ட் வந்து வாசலில் கொடுத்துட்டு அண்ணன் கொடுக்க சொன்னார், சார் போஸ்ட் இந்தாங்க, அண்ணன் கொடுக்க சொன்னார், இந்தாங்க டேக்கெட் அப்படின்னு தூக்கி போட்டு போயிருக்கீங்க. நான் சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன், தூக்கி போனால் தூக்கி போட்டுல அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வாசலில் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட இந்த மாதிரி அண்ணன் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. இது என்ன மரியாதையாது? முதல்ல இது யாரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க? இது அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் எழுதி அசிங்கப்படுத்துறது இல்லையாது. அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களை இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நிமிர்ந்து நிற்கிறார். சொல்ல போனோம்னாக்கா இன்னைக்கு பொதுவாக சொல்லும்போது சொல்லுவாங்க பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேரையும் வரிசையாக்கமாக போட்டு அது ஒரு நடைமுறை மாதிரி ஒரு என்ன சாங்கியமாக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லும்பொழுது பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் 3 பேரும் முப்பெரும் தலைவர்கள். அந்த 3 தலைவர்களையும் நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குள்ளேயும் போய் வச்சு அடைக்க முடியாது. அவங்களை ஒரு சாதிக்குள்ள வச்சு அடைக்க முடியாது, ஒரு மாநிலத்துக்குள்ள வச்சு அடைக்க முடியாது, ஒரு மதத்துக்குள்ள வச்சு அடைக்க முடியாது, ஒரு நாட்டுக்குள்ள வச்சு அடைக்க முடியாது. நாட்டுக்குள்ள வச்சு அடைக்கிறதுனாக்க மார்க்ஸ் இங்கே பிறந்தவர் இல்லையே, அப்போ எப்படி நம்ம மார்க்ஸ் தூக்கி கொண்டாடணும்? இப்போ மாநிலத்துக்குள்ள வச்சு அடைக்க முடியாதுனாக்க அம்பேத்கர் இங்கே பிறந்தவர் இல்லையா, அப்புறம் அப்படியே ஒரு மாநிலத்தில் இங்கே எப்படி நம்ம தூக்கி கொண்டாடிட்டு இருக்கோம்? இப்போ சாதிக்குள்ள வச்சு அடைக்கிறதுனாக்க பெரியார் என்ன சாதி, அவரதுக்கு எல்லா சாதியும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தலைவர்கள் சாதிக்குள்ளேயோ மொழிக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ எங்கேயுமே அடங்காத தலைவர்கள், எல்லாருக்குமான பொதுவான தலைவர்கள். இந்த தலைவர்களுடைய பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் அப்படின்னு சொல்றதோட இனிமே எல்லாரும் சேர்த்து ஒரு கமா போட்டு திருமாவளவன் சொல்லணும்.
ஆமாம், நான் வந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், திருமாவளவனை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லணும். திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு சாதிக்கான தலைவர் கிடையாது. சொல்ல போனோம்னாக்கா ஒரு கட்சிக்கான தலைவரே கிடையாது. அவர் வந்து இன்னைக்கு ஒரு குளோபலான ஒரு தலைவராக அவன் உருவெடுத்திருக்காரு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு விசிகா யாரு கூட கூட்டணி வைக்குது? ஒரு பிரச்சனையா? திருமா என்ன சொல்லியிருக்காரு? ட்விட்டர்ல போய் பாரு. வேற என்ன பைக் கொடுத்திருக்காரு? என்ன பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு அரசியல் நகர்வே இருக்கு. திருமா அவர்களை விசிகா கட்சியை இந்த கூட்டணியிலிருந்து உடைக்க வேண்டும் என்பதற்காகவே பல கைக்கூடைகளை உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபீட்பாக்ஸ் மணியிலிருந்து ஏற்கனவே கஞ்சா சங்கர்னு ஒருத்தன் வந்தான். அவனுடைய முழு வேலையே அதுதான். எப்படியாவது விசிகாவை கலட்டி கொண்டாந்து அதிமுக கிட்ட சேர்த்து நடுரோட்டில் நிப்பாட்டிடணும். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இப்போ அவன் உள்ள போனவனே அவனோட சேர்த்து வேலை பார்த்த ஃபீட்பாக்ஸ் மணி இன்னைய வரைக்கும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இதோட சேர்த்து இந்த சோசியல் மீடியாவில் எழுதக்கூடிய ஒரு சவுக்கு சங்கரி ஒன்று இருக்கு. அந்த சவுக்கு சங்கரி இவங்களுடைய வேலையை என்னன்னாக்கா விசிகாவை இழிவுபடுத்தி பேசுறதா அவங்களுடைய வேலையை. டிஎம்கே எஸ்சி விங்கு அப்படின்னு எழுதிட்டு இருக்கு இந்த சவுக்கு சங்கரி. ஸோ இப்படியே இந்த கூட்டணி அப்ப ஏன் இவர்கள் மீது இவ்வளோ டார்கெட்னாக்கா இன்னைக்கு வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியாக விசிகாவை உருவெடுத்து வச்சிருக்காரு. 35 ஆண்டு உழைப்பு ராஜா சாதாரண விஷயம் இல்லை. முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ அவர் தோத்துட்டாரு. இப்போ அவர் தோத்தோனையே இப்போ ஆளுங்கட்சியாக பிஜேபி ஆதரவில் இருக்கக்கூடிய அந்த சிஎம் என்ன பண்றாரு? அந்த கட்சியினுடைய ஆட்களை தூண்டிவிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் இருக்கக்கூடிய வெட்டி வீழ்த்துறது அந்த கட்சி பொறுப்பாளர்கள் அப்படின்னு தொடர்ந்து தொடர் கொலைகள், அரசியல் கொலைகளாக அரங்கேறிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த படுகொலைகள், இந்த அரசியல் படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் ஜனநாயகமா? நீங்க ஆட்சிக்கு வந்தாக்க திரும்ப எங்களை வெட்டி கொள்ளுவீங்களா? அது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டும் பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாரு? அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட அவங்களுடைய பொறுப்பாளர்களை நேரடியாக அனுப்பி, அல்லது அவரே வந்தார் எனக்கு தெரியல, ஆனால் பொறுப்பாளர் அனுப்பியிருப்பார் நினைக்கிறேன், நேரடியாக அனுப்பி இந்த டேட்ல இந்த கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் வர முடியுமா, அல்லது நீங்கள் வரக்கூடிய தேதியை சொல்லுங்கள், ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய குரல் எங்களுக்கு முக்கியமாக அவசியம், நீங்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க கேன்சல் பண்றாங்க. கூட்டு இந்த டைம்ல உங்களை வர முடியுமா, வரணும்னாக்கா சொல்லுங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்படின்னாக்கா வேற டேட் கொடுங்க அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தொல் திருமாவளவன் நேரடியாக பங்கெடுத்து அங்கு நடக்கக்கூடிய அரசியல் கொலைகளை கண்டித்து அவர் ஒரு கண்டன உரையாற்றிட்டு வராரு. ஏன் அம்பேத்கர் அவருடைய பையன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் வன்னியரசனே அந்த அவருடைய நக்கீரனை கொடுத்த பேட்டியோட சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்டையும் காமிச்சிருக்காங்க. நாங்கள் உங்களுக்காக அதை ஷோ பண்ணுறோம். பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் இந்த அண்ணன் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையை விட்டு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு பிஎஸ்பி லீடர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, ஒரு தலித் ஆளுமை. அவர் இப்படி கொலை செய்யப்படும் பொழுது அங்கே உள்ள டிஎம்கே ஆளுங்கட்சி வந்து இதை ஏதோ கேங் வார் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, இதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும், அதுக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும், அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், இதற்கு யாரை அவர் ரெக்வஸ்ட் பண்ணி முன்னெடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி யாரை ரெக்வஸ்ட் பண்ணி உள்ளே டேக் பண்ணுறாருன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை டேக் பண்ணி, ஐயா இது என்னன்னு பாருங்கள், உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் குரல் கொடுத்தா தான் சரியாக இருக்கணும்னு சொல்லி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை டேக் பண்ணுறாரு. அண்ணன் பாரஞ்சித் அவர்களை எங்கேயும் டேக் பண்ணதான் எனக்கு தெரியல, அல்லது பூவையார் அவர்களை டேக் பண்ணதும் எனக்கு தெரியல, அல்லது சேக்கு தமிழரசன் அவர்களை டேக் பண்ணாங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன், அவரையும் எங்கேயும் பண்ணல. அவர் பண்ணது ஒரே ஒரு நபர், அண்ணன் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் டேக் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக அதே வீடியோவில் அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக ஒரு மேட்டரை பேசியிருந்தாரு. அது மேலையும் கீழையும் வீடியோ போட்டு கூட நிறைய பேர் அதை ட்ரால் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அதாவது இந்த ரிசர்வேஷன் கோட்டா சிஸ்டத்தை ஒரு இடத்துல புகழ்ந்து பேசுகிறாரு. தலித்லேருந்து ஒருத்தவங்க ஒரு பதவிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய திறமையினால் அந்த பதவிக்கு போகிறாங்க அப்படின்னு இங்கே யாருமே சொல்கிறது இல்லை. அவங்களுடைய திறமையை முன்னிறுத்தி அதை பாராட்டுவது என்பது இங்கே இல்லை. மாறாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ கோட்டாவில் போயிருக்க, நீ வந்து ரிசர்வேஷன் கோட்டாவில் போயிருக்குன்னு சொல்லி அதை இழிவுபடுத்துகிற நபர்கள் தான் இங்கே அதிகம். அப்போ ஒரு தலித் வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, நகரும் பொழுது அதை கோட்டான்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க தவிர அவனுடைய திறமை அங்கே அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு பேசிட்டு, அதே இதை வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு 3.16 3.50 வரைக்கும் பேசுகிறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வர்றாப்புல, நகர்ந்து 12.50 13.19 வரைக்கும் அண்ணன் என்ன பேசுகிறாரு அப்படின்னாக்கா, அப்படியே உள்டாவாக பல்ட் அடிச்சு பேசுகிறாப்புல. அந்த ரெண்டு கட்டையுமே நான் போடுறேன், அது என்னங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியாக இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸாக இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறான், 8 மணி அவனுக்கு கோட்டாவில் தான் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், வேற ஒரு சித்தாந்தம் வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருக்க வைக்க வேண்டி இருக்குதுன்னு நீ வந்து உறிஞ்சுக்கணும். ஒரு மேயர் ஒரு அம்மா இருக்கிறாங்க இங்க, நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ்
கயல்விழி செல்வராஜ் நீங்கள் வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஸோ இப்படி அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக இப்படி ஒரு இடத்துல கோட்டாவில் வந்துருவாங்கன்னு சொல்லி இகழ்ந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, இவங்க மேயர் பிரியா அவர்களையும் ஆயுத நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களையும் நீங்கள் வந்து உங்களுடைய டிஎம்கில் இருக்கீங்க, நீங்கள் உள்ளே போகல, நீங்கள் கோட்டாவில் உள்ளே போயிருக்கீங்க, நீங்கள் ரிசர்வேஷனில் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படி பேசுகிறாரு. ஸோ இது எந்த வகையில் சரியா அல்லது வேறு நோக்கத்தோட பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வேறு எதாவது இருந்தாக்கா, ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்கள், திருத்திக்கிறது நான் தயாராக இருக்கேன். அதில் இன்னொரு ஒரு விஷயமும் சேர்த்து சொல்கிறாரு. அதாவது ஏன் பிரியா அவர்கள் ஏன் வரல, மேயர் பிரியா அவர்கள் வந்திருக்கணும்ல, நீங்கள் ஏன் வரல, கயல்விழி செல்வராஜ் வந்திருக்கணும்ல, ஏன் நீங்கள் வரல, ஆயுத நலத்துறை அமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் ஏன் வரல, பயப்படுறீங்களா அவங்க கட்சிக்கு, நீங்களாம் வந்திருக்கணும்னு சொல்லி திமுகவில் இருக்கிற மேயரையும் திமுகவில் இருக்கிற கயல்விழி செல்வராஜ் அவர்களையும் கேள்வி கேட்குறாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் ரொம்ப சரியாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு நக்கீரனில். இப்போ வரணும்னு நான் சொல்கிறீங்க, இந்த பேரணியை முன்னின்று நடத்துவது நீங்கள் தான். அப்போ முன்னின்று நீங்கள் நடத்தும் போது அப்போ அந்த பேரணிக்கு யார் யார் வரணுமோ அவங்ககிட்டலாம் நீங்கள் தான் ப்ராப்பராக ப்ரொசீஜராக உட்காந்து பேசி அவங்கள டேட் வாங்கி நீங்கள் மேயர் பிரியா அவர்களை மதித்து நீங்கள் நேரடியாக போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி மேயர் பிரியா அவர்களை நாங்கள் அந்த டேட்டில் நடத்தலாம்னு இருக்கோம். அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு உங்களுக்கும் ஆம்ஸ்டாங் நல்லா பழக்கணும் எங்களுக்கு தெரியும், இப்போ நடத்த போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு நேரடியாக பார்த்து அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் அவளிடம் எதுவும் அனுமதி கேட்டாரா, தேதி வாங்கினாரா? எனக்கு மேயர் அவங்க, நீங்கள் பிரியா அப்படின்னு பார்க்காதீங்க, மேயர் பிரியா அவர்களுக்கான மரியாதை நம்ம கொடுத்து தானே அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும், ஏகப்பட்ட ஷெடியூல் இருக்கும். 3 மணிக்கு இங்கே போகணும், காலைல 8 மணிக்கு இங்கே போகணும், 11 மணிக்கு அங்கே போகணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும், இங்கே ஒரு மீட்டிங் இருக்கும், அங்கே ஒரு கமிஷனர் சந்திக்கணும், இங்கே ரிப்பன் பில்டிங் போகணும், இல்லைன்னா அங்கே வந்து சிஎம் போய் சந்திக்கணும், இப்படி ஏகப்பட்ட ஷெடியூல் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்ககிட்ட வரணும்னாக்கா முன்னாடியே போய் உட்காந்து பேசி நேரத்தை நம்ம வந்து வாங்கணும் அவங்ககிட்ட. அல்லது நீங்கள் ஆயுத திராவிட நலத்துறை அமைச்சர், அவங்க அமைச்சர், அவங்க அப்போ அமைச்சர் நீங்கள் வரல அப்படின்னு சாதாரணமாக கேட்குறீங்கனாக்கா ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது அந்த அமைச்சர்கிட்ட ப்ராப்பராக போய் உட்காந்து பேசி தேதி வாங்கணும். இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அப்போ இதெல்லாம் நடத்தி அனுபவப்பட்டவங்களையாவது நீங்கள் கூட வச்சுருந்துருக்கணும். அப்படி கூட வச்சுருந்தீங்கன்னாக்கா இது எப்படி நடத்தணும், எவ்வாறு நடத்தணும், எப்படி டேட் வாங்குறது, அவங்கள அப்பாயின்மெண்ட் உட்காந்து பேசணும், அவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து அப்படி கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படின்னாக்கா அவங்க 1008 வேலைகள் இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட பேரடி நேரடியாக போய் உட்காந்து அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆயுத திராவிட அமைச்சராக நீங்கள் அப்படி அழைச்சிங்களா? அழைக்கலை. அப்புறம் அழைக்கலைங்கிற போது அவங்க ஏன் வரல, இவங்க ஏன் வரலனாக்கா சாதாரணமாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை பார்த்தோன்னே வரக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு அமைச்சர், 1008 வேலைகள் இருக்கும்ல, மேயர் 1008 வேலைகள் இல்லை, அவங்க 2008 வேலைகள் இருக்கும். இப்போ இவங்களை கேள்வி கேட்குறீங்க ஏன் வரலன்னு. இதே திமுகவில் உள்ளவங்கள நான் சொல்கிறேன். நான் வன்னியர் சார்லேயே சொல்லியிருக்காரு நக்கீரன்ல, திமுகவிலேயே அம்பேத்குமார் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காரு, கரண்ட் எம்எல்ஏ நினைக்கிறவர். இப்போ அவர் எம்எல்ஏ. அப்போ அம்பேத்குமார் என்கிற எம்எல்ஏ நீங்கள் இருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து இந்த திமுகவில் நீங்கள் எம்எல்ஏ வாங்கினதை வந்து நீங்கள் இதனால இல்லை ரிசர்வேஷனில் தான் வாங்கிக்கிறீங்க, கோட்டாவில் வாங்கிக்கிறீங்க, நீங்கள் பேசிருக்கணும், அவங்களையும் சேர்த்துங்க, அவர் ஏன் பேசலை, இல்லை அவர் ஏன் வரலன்னு கேள்வி கேட்டுருக்கணும்ல. ஏன் இந்த ஆம்ஸ்டாங்கோட படுகொலை நீதி கேட்டு போராடும் பொழுது அம்பேத்குமார் என்கிற நீங்கள் ஏன் வரல, நீங்கள் ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஏன் கேட்கல? ஏன்னாக்கா அம்பேத்குமார் என்பவர் ஒரு ப்ரொடியூசர், சினிமா தயாரிப்பாளர். ஏற்கனவே நான் ராஜமுருகனுடைய படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஜிப்சி அவர் தான் பண்ணார்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனால் ஒரு ப்ரொடியூசர், படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை எங்கேயாவது டேக் பண்ணி கேள்வி கேட்குறோம், பேசும்பொழுது அம்பேத்குமார் ஏன் வரலன்னு பேசிட்டோம்னாக்கா நாளை பண்ண ப்ரொடக்ஷன் கவுன்சிலில் ஏதாவது தன்னுடைய படத்துக்கு பிரச்சனை வரலாம். ஏன்னா இப்போ தங்கலான் ரிலீஸ் ஆக போது அதுக்கு கூட ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் கேட்காம விட்டுட்டாரா அப்படின்னு பல பேரும் சமூக வலைதளத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. அது உண்மையா என்னங்க நம்ம தெரியல, அது அண்ணன் தான் பதில் சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா இவ்வளோ கேட்குறோம் நீங்கள் அம்பேத்குமார் அவர்களையும் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும்ல. அப்போ இல்லை கேள்வி கேட்டாக்கா தன்னுடைய படம் தயாரிப்பில் தான் பிரச்சனை வரும், அல்லது தன்னுடைய சினிமா தொழிலில் அது எங்கேயாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவரை நேக்கா நகர்த்தி விட்டு போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்பல. அண்ணன் வன்னியரசு அவர்கள் நக்கீரன் கொடுத்த பேட்டியில் அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, அதை விடுவோம். அதிமுகவில் தனபால் அப்படிங்கிற ஒரு சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர், அவர் மாமன்னன் படம் வரும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க இது தனபால் அவருடைய கதை, அது அவர் அங்கே இருக்கும் பொழுது நடந்தது, அவர் வீட்டுக்கு உணர்ந்து போகலை, அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, அதனால திரும்ப அவர் உள்ள கொண்டு ஜெயலலிதா உட்கார வச்சாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து இது அதிமுக தனபால் அவருடைய சபாநாயகர், தனபாலுடைய கதைனாங்க. அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ தனபால் அவர்கள் ஏற்கனவே வந்து சபாநாயகராக இருந்திருக்காரு. சபாநாயகர் என்கிற பதவி வந்து வானளாவி அதிகாரம் படைத்த ஒரு பதவி. இதே சபாநாயகர் பதவியில் தான் மரியாதைக்குரிய தாத்தா சீமாருடைய மாமனார் காளிமுத்து அவர்களும் இதே அதிமுக பிரிவில் சபாநாயகராக இருந்திருக்காரு. அவர் சபாநாயகராக இருக்கும் பொழுது தான் பிரபாகரனை கொண்டு தூக்கில் போடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவர் தான் கையெழுத்து போடுறாப்புல, கையெழுத்து போட்டு அந்த ஆணையை பிறப்பிக்கிறாப்புல. ஜெயலலிதா சொல்லி அந்த ஆணையில் அவர் தான் கையெழுத்து போடுறாப்புல, சீமானுடைய மாமனார் தான் கையெழுத்து போட்டு பிரபாகரனை தூக்கில் போன கொண்டு வந்து அப்படிங்கிறத இதை நிறைவேற்றுறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட வானொலியாகவே அதிகாரம் படைத்த ஒரு பதவியில் தான் தனபால் அவர்கள் இருந்தார். நீங்கள் தனபால் அவர்கள் நீங்கள் அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு தலித் லீடராக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய சபாநாயகர் பதவி இருக்கீங்களே, நீங்கள் வந்திருக்கீங்களா, நீங்கள் ஏன் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி என்னைக்காவது ப. ரஞ்சித் ஏன் தனபால் அவர்கள் தவிர்த்தாரு? சரி, இந்த பக்கம் வருவோம். ஐயா பிஜேபியில் நம்ம இளையராஜா அவர்கள் இருக்கார். இளையராஜா மிஸ்யூஷனை நம்ம எந்த ஒரு
இதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல. மியூசிஷியனா அவர் தான், ராஜா ராஜா தான். நீங்கள் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு அதை உச்சியில் போட்டு உட்கார வைக்கலாம், அந்த அளவுக்கான ஒரு நபர் அவர். அவரை தட்டிக்கிறது இங்கே ஆளே கிடையாது. அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா காப்பி கேட்டால் அங்கேருந்து எடுத்து வேணால் யாராவது போடலாமே தவிர அவரை பீட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அவருடைய உழைப்பு அளப்பரிய உழைப்பு, அதற்கு என்றைக்குமே மரியாதை செலுத்துகிறோம். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய பாடல் இளையராஜா அவருடைய பாடல் தான். எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது, யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது ஐயா இளையராஜா அவர்கள் நான் இசைஞானே விட்டுறேன், ஆனால் சங்கி இளையராஜாவா ஒரு ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துருக்காருல, பிஜேபியினுடைய ராஜ்யசபா சீட்டில் ஒரு எம்பியாக போய் உட்காந்துருக்காருல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பொலிட்டிஷியன் மேன். அவர் வெறுமனே ஒரு இசை ஞானி, ஒரு மியூசிஷியனு, ஒரு சினிமா துறை, அவரை போய் நாங்கள் ஏன் வரலன்னு கேட்க முடியாது இல்லை. அப்படி கேட்டோம்னாக்கா சினிமா துறையில் இந்த இவர் தலித்து இருக்காருன்னு ஏன் வரலன்னு நான் கேட்கல. அப்படி கேட்கல, நான் அரசியல் ரீதியாக கேட்கறேன். அப்படிங்கிற பொழுது நான் இளையராஜாவை அரசியல்வாதியாக அணுகுகிறேன், இசைஞானியை விட்டுருங்க, அவரை நோக்கி நம்ம எந்த கேள்வியும் வைக்க முடியாது. சங்கி இளையராஜா கிட்ட நான் வர்றேன், பிஜேபியினுடைய ஒரு எம்பியாக உள்ள போய் உட்காந்துருக்காருல, இளையராஜா ஏன் வரலன்னு கேள்வி கேட்டுருக்கணும்ல. ஏன் இவ்வளோ பேரை கேட்கும் பொழுது அப்பனாக்கா நீங்கள் மேயர் பதவியிலேருந்து பிரியா வந்து நீங்கள் வரல பயப்படுறீங்கனாக்கா அந்த பதவி எதுக்கு உங்களுக்கு, ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆயுதநோட நலத்துறை அமைச்சர் கைலுளி செல்வராஜ் நீங்கள் வரல பயப்படுறீங்கனாக்கா அப்புறம் எதுக்கு நீங்கள் தலித்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே போய் உட்காருறீங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ அதே மாதிரி அம்பேத்குமார் ராஜினாமா பண்ணுங்க சொல்லியிருக்கணும்ல, தனபால் ராஜினாமா பண்ணுங்க சொல்லியிருக்கணும்ல, இளையராஜா ராஜினாமா பண்ணுங்க, அந்த எம்பி பதவி எதற்கு தூக்கி போட்டு வாங்க. ஒரு தலித் லீடர் இறந்து போயிருக்காரு, நீங்க ஸ்பாட்டுக்கு கூட வரல, அதை பத்தி ஒரு ட்வீட் போடல, ஒரு அறிக்கை கொடுக்கல, இறங்கி நின்று அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பல, நீங்க வந்து மரியாதை செஞ்சீங்களா, அதுவும் செய்யல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி, இந்த பதவி வச்சு உள்ள என்ன பண்ண போறீங்க, தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க இளையராஜான்னு சொல்லியிருக்கணும்ல. நான் பாரஞ்சித்தனே ஏன் சொல்லல. இதே மேடையில் அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் இன்னொரு கேள்வியை போற போக்கில் சொல்றாப்புல. சொல்லும்போது நீதி கட்சியிலேருந்து நாங்க புறக்கணிக்கப்பட்டுறோம், நீதி கட்சியுமே வந்து தலித்துகளுக்கு எதுவுமே செய்ததில்லை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அதில் சேர்த்தாப்புல வைக்கிறாப்புல. அது நீங்களே பாருங்க. நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, நீதி கட்சி என்னென்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத வரலாறுகள் இருக்கு, தேவையானவர்கள் எடுத்து படிச்சுக்க. அது கோவில் நுழைவாக இருக்கட்டும், உரிமைகள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இடஒதுக்கீடு சம்பந்தமாக இருக்கட்டும், அல்லது மக்களுடைய உரிமைகள் பறிபோகும் பொழுது குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்காக நீதி கட்சி செஞ்ச சாதனைகளாக இருக்கட்டும், அதில் போதாமல் இருக்கலாம். அப்போ உள்ள பவரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை இந்த மக்களுக்காக வாங்கி கொடுக்கறதுல நீதி கட்சியினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வெற்றி முழக்கங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம ஒதுக்க முடியாது, புறந்தள்ள முடியாது. அதில் போதாமைகள் இருக்குங்க, அது எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு பத்தலை, இன்னும் அதிகமாக இருந்திருக்கணும், அதை ஏன் பண்ணாமல் விட்டீங்கன்னா கேள்வி எழுப்பலாம். ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறத எப்படி ஏத்துக்க முடியும்? சரி, இதுக்கு நாம் பதில் கொடுக்கறத விட அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அருகாமையிலேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல பங்கெடுத்து திமுகவை நோக்கி உரத்த குரல்ல பேசினா ஐயா மேற்பது நிலை இயக்க ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் அதே மேடையில் இருக்காரு, கருப்பு சட்டக்காரரு. அந்த கருப்பு சட்டக்காரர்கிட்ட நீங்க அதே மேடையில் நீதி கட்சி ஒண்ணுமே செய்யலங்கும் பொழுது என்ன திருமுருகன் காந்தி உங்களுக்கு நீதி கட்சியினுடைய வரலாறு தெரியாதா? நீதி கட்சி என்ன செஞ்சிச்சுன்னு உங்களுடைய அமைப்புல இருக்கிறவங்க கிட்ட ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி என்னை வச்சுட்டு பேசிட்டாப்ல, நான் ஏதாவது ஒரு 3 பாயிண்டாவது சொல்லணும்னு ஏதோ வாட்ஸ்அப்பில் போட்டிங்கனாக்கா அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாள்லாம் இப்போ உங்ககிட்ட இல்லையோ, வெளில போயிட்டாங்களோ. சரி, அப்படி இல்லைனாக்கா வேற யாவது மறுநாளாவது படிச்சுட்டு ஒரு ட்வீட்டாவது போட்டுருக்கலாம்ல, அதையுமே நீங்கள் செய்யலையா? அப்போ நீதி கட்சி எதுவுமே செய்யலைங்கிற அந்த கூட்டம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஒருவேளை நான் பாரஞ்சித் அவர்கள் சொல்கிற நீதி கட்சி எதுவுமே செய்யலைங்கிற கூட்டம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் கருப்பு சட்டையை போடக்கூடாது, நீங்கள் பெரியாருன்னு சொல்லிக்க கூடாது வெளில. எனக்கு நீதி கட்சி தலித்துகளுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிற நீதி கட்சியை அதுக்குள்ளே இருந்து நகர்த்தியா பெரியார் அவர்களுடைய மாணவன்னு சொல்லிக்கிறதுல நீங்கள் வெக்கப்படணும்ல. தலித்துக்கு ஒண்ணுமே செய்யாத நீதி கட்சியை நீங்க ஏன் தூக்கி பிடிச்சி தெரியணும், அந்த கருச்சட்டை ஏன் போடணும்? அப்ப தவறு இல்லையா அது? அப்படி இல்லை நீதி கட்சி செஞ்சிருக்குனாக்கா நீங்க சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்ப தெரியல உங்களுக்கு. சும்மா ஒரு நாள் கருப்பு சட்டையை வாங்கி அயன் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயாவது கூட்டம்னாக்க போட்டு அங்க போய் நின்றுட்டு அங்க என்ன பேசினா கைத்தட்டல் வருமோ அதற்காக கைத்தட்டல் வாங்கக்கூடிய நபராக மாறாதீங்க. எதிர்த்து நிற்கணும். ஒரு போராளி அல்லது சமூகத்துக்காக பேசுறோம், பெரியாரை ஃபாலோ பண்றோம்னாக்கா அநீதிக்கு எதிராக பேச வேண்டும். ஒரு விஷயம் பொய்யா சொல்றாங்களா திருத்தி பேசணும், எதிர்நீச்சல் போடணும். அங்க உள்ள ஃப்ளோட்டிங்ல அப்படியே நீந்திட்டு போறதுங்கிறது வாழ்க்கை கிடையாது, அது போராளி கிடையாது, அது சமூக செயல்பாட்டில் செய்யற வேலை கிடையாது. அது கைத்தட்டல் வாங்குற ஒரு கும்பல், அவ்வளவுதான். நீங்க அதை தான் பண்றீங்க. அங்க நின்றுட்டு திமுகவுக்கு எதிராக பேசினா கைத்தட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு எதிராக பேச வேண்டியது. அந்த அவருடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பு அன்னைக்கு கூட புதைக்கிறதுக்கான இடம் பிரச்சனை, அங்க ஒரு சின்ன இடமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது திருமுருகன் காந்தி பேசுறாரு, அதையே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த அரசாங்கம் ஏன் மறுக்குது அப்படின்னு உரத்த குரல்ல பேசுறாரு. அது என்ன உண்மை இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? அந்த இடத்துல புதைப்பதற்கான இடமாக அது இல்லை, ரொம்ப குறுகிய இடமாக இருக்கிறது அந்த அலுவலகம், பிஎஸ்பி அலுவலகம். அங்கு புதைத்தால் அதுக்கப்புறம் அங்கு வரக்கூடிய பெருங்கூட்டம், பெருந்திரளான கூட்டம் வரும் இல்லையா, அந்த கூட்டத்தை அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். வருடம் அவருடைய இறப்பு நாளையோ அல்லது பிறந்த நாளையோ கொண்டாடுவதற்கு மக்கள் ஒன்று கூடுவாங்க, புகழ் வணக்கம் செலுத்துறதுக்கு, அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒன்று கூடுவாங்க. அப்ப அவ்வளவு பெருந்திரளான கூட்டத்தை
எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இடம் இருக்கணும்ல நிக்கிறதுக்கு, அவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு. அப்ப அதற்கான இடமாக இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இவர் உடனே வந்து திமுக நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இது அநீதி, எனக்கு அப்படி பேசினா கைத்தறல் கிடைக்கும் அங்க. என்ன ஏதோ சரி, நம்ம அடுத்த கட்டு பார்ப்போம். ஒட்டுமொத்த இந்த பேரணியுமே ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலைக்கான நீதி கேட்கும் பேரணி அப்படின்னு போட்ட பேரணியில எங்க நீதி கேட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு 10 ஃபேக் ஐடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பற்றி தெரியாத சில தற்குறிகள் எழுதுனது, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரு, அவர் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஃபேக் ஐடி எழுதிட்டாங்க. இந்த 10 ஃபேக் ஐடி எழுதினதுக்கு எப்படி பதில் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இங்கே திருமுருகன் காந்தி அவர்கள்லேருந்து, சேக்கு தமிழரசன் அவர்கள்லேருந்து, சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள்லேருந்து, பூயார்லேருந்து இன்னும் பல நபர்களை திரட்டி வச்சு இந்த 10 ஃபேக் ஐடிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு பேரணி இது. ஏன்னா ஃபேக் ஐடி வந்து எழுதும் பொழுது எழுதிய நபர்கள் திமுகவிலேயோ அல்லது மற்ற கட்சிகளிலேயோ மற்ற அமைப்புகளிலேயோ இயங்கக்கூடிய நபர்கள் அவருடைய ஒரிஜினல் ஐடி அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்க முடியும். இந்த பாருங்க, இவர் எழுதியிருக்காரு, இந்த அமைச்சர் எழுதியிருக்காரு, இந்த எம்எல்ஏ எழுதியிருக்காரு, இந்த ஒன்றிய செயலர் எழுதியிருக்காரு, இந்த மாவட்ட செயலர் எழுதியிருக்காரு, இந்த பொறுப்பாளர் எழுதியிருக்காரு, இந்த கட்சியிலேருந்து இதான் உங்க கொள்கையா? அப்ப அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரர், ரவுடிக்காரன்னு நீங்க உங்க கட்சிக்காரன் எழுதியிருக்கான் பாருங்க, உங்க கட்சியில் உள்ள பொறுப்பாளர் எழுதியிருக்கான் பாருங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். அதை விட்டு போட்டு 10 ஃபேக் எழுதுனதுக்காக ஒரு பேரணி நடத்துறதுங்கிறது அது என்ன மாதிரியான அரசியல் புரிதல் எனக்கு முதல்ல தெரியல. அப்படி ஒருவேளை ஒரு 10 ஃபேக் ஐடி தனக்கு எதிராக அல்லது தனக்கு விருப்பப்பட்ட நபர்களுக்கு, தனக்கு விருப்பப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக எழுதுனதுக்கெல்லாம் நம்ம பேரணி நடத்தணும் அப்படின்னாக்கா, எனக்கு எதிராக எழுதுனவனுக்கு நான் ஒரு 10 பேரணியை ஒரு நாள் முழுக்க நடத்தணும். ஒரு நாள் 10 பேர் நடத்தினாதான் என்னை இழிவுபடுத்தி, என்னுடைய குடும்பத்தாரை இழிவுபடுத்தி, என் வீட்டில் உள்ளவங்களை இழிவுபடுத்தி, எனக்கு 1000 கமெண்ட்ஸ் டெய்லி வருது, 1000 போஸ்ட் எனக்கு எதிராக போட்டுட்டு இருக்காங்க, இழிவுபடுத்தி, அசிங்கப்படுத்தி, என்னுடைய வீட்டில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி அவ்வளவு போஸ்ட்டுகள் வருது. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், என்னோட கமெண்ட்ஸ்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும், அல்லது என்ன டாக் பண்ணி நிறைய பேர் போடுவாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் கண்டிச்சு பேரணி நடத்தணும் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு 10 பேரை நடத்தியாங்க. சரி, இப்போ அவரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கட்ட பஞ்சாயத்துக்காரரு அல்லது ரவுடிசம் பண்றாரு அப்படின்னு சொல்றேன், எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை எந்த இடத்திலும் ஒருபோதும் நான் சொன்னதே கிடையாது. ஒரு தோழர் கூட பேசும்பொழுது, ஒரு சேனலில் உட்காந்து பேசும்பொழுது என் பேர்லாம் யூடியூப் சேர்த்து வச்சுலாம் பேசியிருந்தார். இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங்னுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, அவங்களாம் திமுக கைகூலிகள் அப்படிலாம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். நான் எந்த இடத்துல நான் ஆம்ஸ்ட்ராங் எதிராக பேசுறேன்னா, அவர் பேசுறேன்னு கட் பண்ணி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சாருனாக்கா, ஒருவேளை எங்கேயாவது பேசியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். அப்படி இல்லைனாக்கா அப்போ நீ இருக்குனாக்கா எடுத்து காமிக்கணும் நீங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம், நக்கீரன் பிரகாஷ் அவர்களை பற்றி அவருக்கும் மணிக்கும் நடந்த கான்வர்சேஷன் அந்த டிபேட்ல, அதுல மணி பிஜேபியினுடைய குரல். அவர் மணிக்கு தலித்துகள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவருக்கு மணிக்கு இங்க உள்ள பிஜேபி ஒழிக்கணுங்கிற எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அவருக்கு. அவரு பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு விசிகா கூட்டணியை இங்க கலட்டி விடணும், அல்லது அதிமுக கிட்ட காசு வாங்கிட்டு விசிகாவை அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற இஷ்யூஸை அப்படியே டைவர்ட் பண்ணி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்னது மாதிரி, அவர் சொன்னதே ஸ்வீட் பாக்ஸ் நினைச்சா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கைக்கூலியை பெற்றுக்கொண்டு விசிகாவை இந்த கூட்டணியிலிருந்து கலட்டி விடுவதற்கு அல்லது விசிகாவிற்கு எதிராக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதே எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட் பாக்ஸ் மணியை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வீட் பாக்ஸ் மணி ஒன்று பேசுறாப்ல, அதற்கு எதிராக நக்கீரன் பிரகாஷ் ஒன்று பேசுறாப்ல, அந்த கண்டென்ட்டை மட்டுமே வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் நக்கீரன் பிரகாஷ் அந்த டிபேட்ல ஆம்ஸ்ட்ராங் அவர்களை குறித்து சில விஷயங்கள்லாம் பகிர்றாப்ல. அவர் வந்து ஒரு ரவுடிசமா வாழக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிர்றாப்ல, எனக்கு தெரியும்லாம் சொல்றாப்ல. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எந்த இடத்துலையுமே நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் அந்த பாயிண்ட்டை சொன்னதை என்டார்ஸ் பண்ணியோ அதை வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணியோ எந்த இடத்துல நான் பேசுனதே கிடையாது. எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா இந்த மணிக்கு இவருக்கு அந்த கான்வர்சேஷன்ல பிஜேபிக்கு ஆதரவாக அப்படி பேசக்கூடிய மணியினுடைய வாயில ஏறி பொங்குன்னு மிதிச்சதுல எனக்கு உடன்பாடு உண்டு. அவ்வளவுதான். அதை பத்தியுமே மட்டும் தான் வீடியோ போட்டுருந்தேன். அதற்காக ஆம்ஸ்ட்ராங் வந்து நான் ஏதோ இழிவா பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு தோழர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அதுவும் என்ன அரசியல் புரிதல் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடி அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு 10 ஃபேக் எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒரு பேரணி மாதிரி போட்டு ஒரு மேடை போட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்களா? அது எந்த தவறும் கிடையாது. எனக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்ட்ட நானும் கொஞ்சம் நெருங்கி பழகி இருக்கேன். எனக்கும் அவரை பத்தி ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு புரிதல் உண்டு அவரை பத்தி எனக்குமே. அப்ப அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அப்படி பேசிட்டாங்கன்றதுக்காக ஒரு பேரணி போடுறீங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை கடந்த 35 ஆண்டு கால கள போராளி, அவர் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர். அவரு 35 ஆண்டு காலமாகவே விசிகாங்கிற கட்சி ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, விசிகாங்கிறது ஒரு ரவுடிகள் கட்சி அப்படின்னு தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லைங்கிறது வேற. அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கிறோம், அதிகாரத்துக்கு எதிராக திரள்றோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரவுடியா அப்படின்னு அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் தான் ஆரம்பத்தில் கேட்கிறாப்ல. அப்போ 35 வருஷமா ஒரு கட்சியை, ஒரு நபரை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரு, ஒரு ரவுடி கட்சி, கட்ட பஞ்சாயத்து கட்சி, கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு சொல்லி 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 குத்தி 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 எல்லா வீடியோவிலையும் பேசிட்டு இருக்காங்கல்ல. இதற்கு இதை முன்னிறுத்தி திரைப்படமாக எடுக்கிறாங்க. கோடிகளில் போட்டு அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக படமே எடுக்கிறாங்க. 4 கோடி 5 கோடி போட்டு நான் திருமாவிற்கு எதிராக படம் எடுக்கிறாங்க. திருமாவ மாதிரியான ஒரு கேரக்டர் நிற்க வச்சு அவரை அடிக்கிறது, அதுல இவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேண்டர் நினைச்சுக்கிறது, அதை பார்த்து பார்த்து கையில நினைச்சுக்கிறது. அவர் நேரடியாக கருத்தில் அடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் மாதிரி உருவ முடிய நடிகரை நிற்க வச்சு இவங்க அடிச்சு அதை ஆர்வசமாக்கிறது இவங்க. அப்ப இவருக்கு எதிராக கோடிகளில் போட்டு படமே எடுத்துட்டு இறக்கிட்டு இருக்காங்க.
கேட்டாக்கா அவருடைய ஐடியாலஜி ஒன்றும் பண்ண முடியல. 35 வருஷமா ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காரு. 35 வருஷமா அவரோட உழைப்புல ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. இங்க மக்களுக்கான ராஜ்யம் அது இண்டிவிஜுவலுக்கான ராஜ்யம் இல்ல, மக்களுக்கான ராஜ்யம். எல்லா மக்களையும் இங்க அரசியல் படுத்தி அரசியல் அமைப்பாய் திருவிழான்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. எல்லார் வீட்லையும் எப்படி இந்த இந்து மதத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்களே இந்துத்துவாதிகள், அவங்க மகாபாரதம் ராமாயணம்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அங்க குரான் வச்சிருப்பாங்க, இங்க பைபிள் வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அரசியல் பயிலக்கூடிய ஒருத்தருமே அமைப்பாய் திருவிழா புத்தகம் எல்லார் வீட்லயும் இருக்கணும். கண்டிப்பா நீ படிக்கிறியா இல்லையா வாங்கி வச்சிரு. நான் வாங்கி வச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன் அமைப்பாய் திருவிழா. நீங்க அமைப்பாய் திருவிழா படித்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் பார்வையில் அந்த அமைப்பாய் திருவிழா புத்தகம் இருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம். அரசியலுக்குள்ள வர நினைக்கிற ஒருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம். உனக்கு புரியாது படிக்கும் பொழுது, ஆனா படிச்சிரு. என்னைக்கே ஒரு நாள் புரியும். என்னைக்கே ஒரு நாள் உனக்கு இந்த சமூகம் புரியும் பொழுது அந்த புத்தகம் திரும்ப படிக்கணும்னு அப்படுத்து படிச்சுனாக்கா எல்லாம் ரொம்ப கிளியரா உனக்கு புரியும். இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இங்க உள்ள அமைப்பு எப்படி கட்டமைக்கிறது, அமைப்புகளோட பிரச்சனை எப்படி டீல் பண்றது, இது எப்படி அரசியலமைப்பை மாத்துறது, இங்க ஜனநாயகம்னா என்ன, ஓட்டரசு ஜனநாயகம்னா என்ன, அமைப்பரசு ஜனநாயகம்னா என்ன, இது ஆயுதம் தாங்கிய போராட்டம்னா என்னக்கா, ஜனநாயக நடக்கிறதுனா என்ன, இந்த அமைப்புகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும், வந்தாக்கா எப்படி டீல் பண்ணணும், எதை நோக்கி நம்ம போகணும், ஒரு வெற்றி எப்படி அடையிறது, இப்படி எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து வச்சிருக்காப்புல. இதை தாண்டி வேற அரசியல் சம்பந்தப்பட்ட புத்தகம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அரசியல்லாம் என்னென்னு தெரியாத தற்கூறிகள் இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து அமைப்பாய் திருவிழா புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க, அல்லது வீட்டில் சும்மா வச்சிருங்க. ஆனால் அமைப்பாய் திருவிழா புத்தகம் இருக்கானே இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி படிச்சிருங்க. இப்போ இப்படியாப்பட்ட கட்சியை இத்தனை வருஷமா கட்ட பஞ்சாயத்து கட்சி, ரவுடி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் எப்பயாவது ஒரு முறை நீங்க விசிக அவருக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றீங்களே, இவருக்கு எதிராக ஒரு பல கோடியில் போட்டு படமே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு முறை நீங்க குரல் கொடுத்துருப்பீங்களா? என்னப்பா கட்ட பஞ்சாயத்து கட்சிங்கிறீங்க, விசிக கட்ட பஞ்சாயத்து கட்சி, உங்களுக்கு விசிக ரவுடிகள் கட்சியா? அதிகாரத்துக்கு எதிராக திரளுவோம்ப்பா, அது எங்களுடைய வேலை. அதிகாரத்தில் திரள்றதா எங்களுக்கு அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி திரள்ற எங்களை ரவுடின்னு சொன்னாக்கா ஆமா நாங்க ரவுடிகள் தான் விசிக பார்க்கணும்னு என்னைக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க? என்னைக்கு விசிக கட்சியை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றதை எதிர்த்து நீங்க என்னைக்கு பேரணி நடத்திருக்கீங்க? இல்லையே. அடுத்ததாக அண்ணன் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்பொழுது, அதாவது இங்கே எம்எல்ஏ எம்பியாக கட்சியில் சேர்ந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள இந்த இதுக்கு வராதவங்கள ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னன்னாக்கா உங்களை மாதிரி கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏவாகி அப்படியே இருக்கிற அடிமைகள் கிடையாது நாங்கள் அப்படின்னு ஒரு உரத்த குரலில் பேசுகிறாரு. அதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நீங்கள் எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்கள். புரிஞ்சு ஏனோ தெரியவில்லை, ஐயா பூவையார் அவர்களை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் முரட்டத்தனமான ஒரு அட்டாக் பண்ணிட்டாப்புல அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள். அப்போ அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் யாரை கேள்வி வைக்கிறான்னு தெரியுது. கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் நோக்கி இந்த கேள்வி எழுப்புறாரு, மேயர் பிரியா அவர்கள் நோக்கி இந்த கேள்வி எழுப்புறாரு. இவங்கெல்லாம் வரல அப்படிங்கிறதுக்காக, அல்லது விசிக திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு எம்எல்ஏவாக நீங்கள் உள்ள இருந்து நீங்களாம் வரலையே அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் அதுக்குள்ளே பேசுகிறாப்புல. அது விசிகாவும் அட்டாக்காவும் தான் சேர்த்து தான் வைக்கிறாப்புல. அப்போ நாங்கள் அடிமைகள் கிடையாது, எம்எல்ஏவாக ஆகின பிறகு நாங்கள் ஆகிற அடிமைகள் கிடையாது அப்படிங்கிறாப்புல. ஐயா பூவையார் என்ன பண்ணாரு? ஐயா பூவையார் யாரோட கூட்டணி வச்சிருந்தாரு? பிஜேபி அதிமுக கூட்டணியில் பூவையார் இடம்பெறுகிறார். அப்ப பிஜேபி அதிமுக பூவையார் இந்த கூட்டணியில தான் பூவையார் அவரோட ஒரு சீட்டு கொடுத்து அந்த சீட்டில் தான் அவர் எம்எல்ஏவாக ஆனார். அவர் எம்எல்ஏவாக ஆனதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் தலித்துகளுக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்து எத்தனை இடத்துல பேசியிருக்கிறார், அல்லது தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை குறித்து எத்தனை தடவை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அழுத்தம் கொடுத்திருக்கிறார் சட்டமன்றத்தில். சட்டமன்றத்துக்கு எத்தனை தடவை அவர் போயிருக்கிறாரு, அங்கு பேசின பேச்சுக்கள் என்ன, எழுப்பிய கேள்விகள் என்ன, சட்டமன்றத்தை தாண்டி வெளியில எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அவர் அங்க பூவிருந்த மல்லியில் அல்லது அவருடைய தொகுதியில் எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பேரணிகள், தலித் மக்களுக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்து எத்தனை மீட்டிங் போட்டிருக்கார், அல்லது அது வேற ஏதாவது பிரச்சனைக்கு இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு சொல்லி எத்தனை போட்டிருக்காரு. திருவள்ளூர் கூட்டத்தை எடுத்துங்க. திருவள்ளூர் கூட்டத்தில் விசிக அடிக்கடி போராட்டம் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ண நாளே கிடையாது. திருவள்ளூர் கூட்டத்தில் இப்போ எனக்கு ஏதோ ஒரு நாள் நான் மீட்டிங் போட போகிறேன் அப்படின்னா பர்மிஷன் வாங்க போறோம்னு வச்சுங்க, நீங்க முதல்ல கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கக்கூடாது, சிபிஎம் கட்சிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா மாச கணக்குல அவங்க தான் வாடகை எடுத்து வச்சிருப்பாங்க. டெய்லி ஒரு ஆர்ப்பாட்டம், டெய்லி ஒரு போராட்டம்னு திருவள்ளூர் கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கோம். ஸோ வள்ளுவர் கூட்டத்தில் நாங்கள் நடக்கும்போது வேணா அப்போ யார் நிற்பாருனாங்க, சிபிஎம் செல்வா தான் நிற்பாரு. ஸோ நீங்க முதல்ல பர்மிஷன் வாங்க வேண்டியது சிபிஎம் செல்வா கிட்ட போய் நீங்க வாங்கணும். ஜி செல்வா இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி நாங்கள் மீட்டிங் நடத்தலாம் இருக்கோம், நாங்கள் தொடர் இல்லை தொடர் எனக்கு எங்களுக்கு அன்னைக்கு மீட்டிங் இருக்கு, சேர் தொடர் மறுநாளும் இருக்கு, அதுக்கடுத்து என்னைக்கு தாங்க நீங்க ஃப்ரீ, எனக்கு 2 மாசம் கழிச்சு ஃப்ரீயா இருக்கிறாரு, அன்னைக்கு வேணா நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் தொடர்ந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, அல்லது வேற எங்கேயோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி பூவையார் நடத்திய ஆர்ப்பாட்டம், போராட்டம் அல்லது பேரணிகள் என்ன நான் கேட்கறது, இதற்கு முன்னாடி இருந்த பூவையார் இருக்கார்ல அவரை கேட்கல, அவருடைய பணி அளப்பரிய பணி. நான் சொல்றது இப்ப உள்ள பூவையார், இவருடைய தெளிவு என்ன, இவர் இந்த கூட்டணியில பிஜேபி கூட்டணியில் இருந்து கொண்டு பிஜேபி எதிர்த்து, பிஜேபி இங்க பட்டியல் சமூகத்துக்கு எதிராக எவ்வளவோ செய்யறாங்களே அதை எதிர்த்து என்னைக்காவது பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரா? என்னைக்கு பேசியிருக்காரு? ஏன் பேசல? அப்ப இந்த
கேள்வியை அதே மேடையில் இருக்கிற புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூவையார் இந்த கேள்வி என்னைக்காவது நீங்கள் முன் வச்சிருப்பீங்களா? இன்னொரு இடத்துல நான் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் திருமா அவர்கள் எங்களுடைய குரல், நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், உங்கள் அருகாமையில் நாங்கள் நிற்போம், உங்களுக்கான ஆதரவை நாங்கள் என்றைக்குமே கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆதரவு குரலை அண்ணன் நீட்டிருக்காரு. எனக்கு 35 வருட அந்த களப்பணியில் அண்ணன் திருமா அவர்கள் வந்து ப. ரஞ்சித் அவர்கள் நம்பி தான் விசிகாங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு டிபின்னு ஆரம்பிச்சு அப்புறம் விசிகன்னு வருது. இப்போ விசிகாங்கிற கட்சியை வந்து இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் இருக்காருனாக்கா, ஐயோ ப. ரஞ்சித் அவர்கள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் அவர் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்றைக்குமே அவர் சொன்னது கிடையாது. அவரோட உழைப்பு வேறு. அதனால் அவருக்கு நீங்கள் எங்களுடைய குரல் அப்படின்ற சொல்ல தாண்டி நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அரசியல் முதிர்ச்சி உள்ள, அரசியல் ஞானம் உள்ள யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒருவேளை நான் பேசுகிற இந்த டோன் தவறுனாக்கா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை என் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் திருத்திக்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னாக்கா சரின்னு பட்டதை பேசுகிறோம், தவறுன்னு பட்டதை திருத்திக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாழ்க்கையே அவ்வளவுதான். அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம், உங்க கூட தான் நிற்போம். இந்த கட்டில் தான் அண்ணன் அப்படி பேசினது. அதாவது நான் திருமாவர்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த இடம் அது. ரொம்ப முக்கியமாக வரலாற்றில் அந்த பொன்னெழுத்துகளால் பொறுக்கப்பட வேண்டிய அந்த எழுத்துக்களை, அந்த வார்த்தைகளை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சொன்ன இடம் அதுதான். சரி, திருமாவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம், திருமாவர்கள் எங்களுடைய குரல், நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டோம்னே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல கட்ட பஞ்சாயத்து ரவுடின்னு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து இப்படி கொச்ச எழுதுறது சோகால்டு முற்போக்குவாதிகள் தானே அப்படின்னு அப்படி ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்துக்கு அவரை சிறுமைப்படுத்தி எழுதுறத அவர் கண்டிக்கிறார். அதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த பேரணியும். சரி, இந்த பக்கம் அண்ணன் திருமா அவர்களை கைவிட மாட்டோம், எங்களுடைய குரல் அப்படின்னு இப்ப ரெண்டுத்தையும் வச்சுப்போம். இதே மேடையில் அண்ணன் திருமா அவர்களே ரொம்ப இழிவா, ரொம்ப தரக்குறைவா இந்த நிமிஷம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைன்னு. உங்களுடைய அதே மேடையில் உங்களுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கலாம் அல்லது முன்னால் உட்கார்ந்துருக்கலாம். அந்த மேடையில் உங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு சவுக்கு சங்கரி அவங்க தான் தொடர்ந்து அண்ணன் திருமா அவர்களையும் விசிகாவையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி எழுதிட்டு வர்றது. விசிகா டிஎம்கேனுடைய எஸ்சி விங்கு அப்படின்னு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் தரக்குறைவா அண்ணன் திருமா அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக 35 ஆண்டு கால களப்போராளி ஒருத்தரை இவ்வளவு தரக்குறைவா எழுதுறதுடைய நோக்கம் என்ன? இப்போ இப்படி விசிகாவையும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் ஒரு பெரிய லீடர் இன்னைக்கு அண்ணன் தொல் திருமாவளவன், நீங்க ஒன்று சொல்றீங்கல்ல, இப்படியாக நாம் ஒன்று விட வேண்டும், ஒரு திரட்டல் வேண்டும், மக்கள் திரட்சி வேண்டும், யாருக்கு அநீதி நடந்தாலும் அங்கே குரல் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு டோன் சொல்றீங்களா, அதை அவரு பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை கட்டமிச்சிட்டாரு, அந்த ராஜ்யத்தை கட்டமிச்சிட்டாரு, அதை நோக்கி குரல் எழுப்பிட்டு இருக்காரு. நீங்க சொன்னதை லைவ்ல கரண்டா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர், அதற்காக அவர் செலவழிச்சது 35 வயது அவர் செலவிட்டு இருக்காரு, 35 வருடத்தை செலவிட்டு இருக்காரு, அவருடைய உடல் சுகத்தை செலவிட்டு இருக்காரு, அதுல சுய லாபத்தை செலவிட்டு இருக்காரு, தனக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு நபரா இன்னைக்கு இருக்காரு. இப்ப அப்படியாப்பட்ட ஒரு நபரை கட்ட பஞ்சாயத்துக்காரர் ரவுடின்னு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை திட்டினதை நீங்க ஒரு பேரணியா அத்தனை லட்சம் செலவு பண்ணி கேட்கறீங்க. அதே மேடையில் நான் திரும்ப அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சவுக்கு சங்கரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க மேடையும் கொடுக்குறீங்க, மைக்கும் கொடுக்குறீங்க. இதற்கு முன்னாடி நடந்த ஆதவன் தொடர்புக்கு இடையான அந்த பஞ்சாயத்திலையுமே அதே விசிகாவை அண்ணன் திருமா அவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடிய அதே நபருக்கு திரும்ப நீங்க அங்கேயும் மேடை கொடுக்குறீங்க. அப்ப திருமா அவர்களை இழிவுபடுத்தி பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை தரக்குறைவா பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு, அதனால எவ்வளவு தரக்குறைவானாலும் பேசலாம், அவங்களுக்கு நீங்க மேலே கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கல, சமூக வலைதளங்களில் பல பேரும் கேட்கிறாங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்களுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஒருவேளை நான் சொல்றதுல தவறு இருக்குனாக்கா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல அந்த கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த பாயிண்ட்ல நான் கொஞ்சம் பின்வாங்குறேன். அதனால இதுல கண்டிப்பா எந்த தவறும் இல்லை, அதனால திருத்திக்க வேண்டியது நான் இல்லை, திருத்திக்க வேண்டியது இதுல அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் தான். திருத்திக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இன்னொரு இடத்துல அண்ணன் என்ன சொல்றாருனாக்கா, என்ன சும்மா பிஜேபின்னு பூச்சாண்டி காட்டுறீங்க அப்படின்னு ஒரு இடத்துல பேசுறாப்புல, அதையும் நீங்களே பாருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள், நான் தான் சொல்றேன், பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். இதை
ஐயா பூவையார் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே இப்படி ஒரு பாயிண்ட்டை மக்கள் மத்தியில் பேசும்பொழுது மக்கள் சிரிச்சிட மாட்டாங்களாண்ணே? என்ன பிஜேபின்னு பூச்சி காட்டுறீங்க? நாங்கள் எல்லோரும் பிஜேபிக்கு எதிரானவர்கள். அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்களாக இருக்கலாம், அது வேணா ஓகே, அது அவர் அளவில் நான் பிஜேபிக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மேடையில் உட்காந்துருக்கிற அனைவருக்கும் ரெப்ரஸன்டேட்டிவாக நீங்கள் எப்படி நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன் பிஜேபியில் இப்போ இவங்க பூவையார் அவர்கள் பிஜேபி கூட்டத்தில் தானே சீட்டு வாங்கினாரு, பிஜேபி அதிமுக ஆதரவோட தானே அவர் ஜெயிச்சாப்ல. அப்போ நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அப்படின்னாக்கா இப்போ பூவையார்கிட்ட அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? இப்போ பிஜேபிக்கு எதிரானதான் சரியான ஸ்டண்ட் நீங்களே சொல்கிறீங்க. ஏன்னா பிஜேபி ஒரு மதவாத கட்சி, மதத்துக்குள்ள சாதி இருக்குது. அந்த சாதின்ற வர்ண அடுப்பில் போகும்பொழுது கண்டிப்பாக எல்லா சாதியும் ஒருத்தர் வெட்டிக்கிறது, குத்திக்கிறது, கொலை பண்ணுறது, அதுதான் அந்த சாதியினுடைய அடுக்குமுறையினுடைய முடிவாக இருக்க முடியும். அதில் அதிகமாக பாதிக்கப்படுறவன், கம்மியாக பாதிக்கப்படுறவன், இப்படி தான் அந்த அடுக்குமுறைகள் இருக்கும். அப்போ அதனால தான் நீங்கள் பிஜேபிக்கு எதிரானவனு ஒரு முறையும் சொல்கிறது என்னக்கா, ஏன்னா அங்கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களே இந்து மதத்துக்கு எதிரான ஒரு நபர் அப்படிங்கிறது நீங்களே பதிவு பண்ணுறீங்க. அவர் ஒரு பௌத்த மதத்தை நோக்கி நகரக்கூடியவர், எல்லாரையும் பௌத்தத்தை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முற்போக்காக செயல்படக்கூடிய ஒருத்தர். அவருக்காக புத்த கோயிலெலாம் கட்டி அல்லது அதற்கு ஆதரவு தெரிவித்து அதில் நகர்த்தி கொண்டிருக்கிற நபர் நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இந்து மதத்தை தாங்கி நிற்கக்கூடிய, அந்த இந்துத்துவத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வடிவமாக இருக்கக்கூடிய பிஜேபி, அந்த பிஜேபியினுடைய ஆதரவோட ஒரு சீட்டு வாங்கி பிஜேபி அதிமுக கூட்டணியில் பூவையார் இடம்பெற்று அந்த ஒரு சீட்டை ஜெயிச்சு வர்றாரு. நீங்கள் அவங்களுடைய கட்சி மீட்டிங்கில் போயிட்டு அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அதாவது புரட்சி பாரதம், அந்த புரட்சி பாரதனுடைய ஐடியாவை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அதனுடைய டேர்ம், அது எனக்கு புரிய வருது. ஆனால் அவங்களுடைய மீட்டிங்கில் போயிட்டு அவங்களோட செயல்பாடுகள் குறித்து நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீங்க. இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணிக்கிறத வந்து நீங்கள் எதிர்த்து பேசணும்ல. நீங்கள் ஐயா பூவையார் அவர்களை பார்த்து வளர்ந்தனீங்க, இப்போ அந்த கட்சி வேற இடத்த நோக்கி நகருது அப்படிங்கிற பொழுது கண்டிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. ஏன் நீங்கள் கண்டிக்கல? சரி, இளையராஜா அவர்கள் யாரு? இதே பிஜேபியில் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு சயின்ஸுக்கு எதிராக நீங்கள் எதிர்க்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் இளையராஜா. இளையராஜா மியூசிக்கா விட்டுருங்க, ஆனால் ஐடியாலஜி எதிர்க்கணும்ல. இது வரைக்கும் எதிர்க்கல. இளையராஜா ஒரு கட்டுரை எழுதுறாங்க, ஒரு முன்னுரை எழுதுறாப்புல, மோடியும் அம்பேத்கரும் ஒன்றுன்னு சமப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதுறாப்புல. இதை விட அம்பேத்கரை இழிவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை எதுவுமே இல்லை, எவனுமே இழிவுபடுத்த முடியாது அம்பேத்கர் இதுக்கு மேலே. அப்போ மோடியும் அம்பேத்கரும் ஒன்றுன்னு ஒரு கட்டுரை வருதுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இது வரலாறு ஆக்குறாங்க. என்ன வரலாறு ஆக்குறாங்க? மோடி ஆர்எஸ்எஸ் காரர், அம்பேத்கரும் மோடியும் ஒன்றுனாக்கா இவர் ஆர்எஸ்எஸ் காரனாக்கா அம்பேத்கரும் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படிங்கிறத நிறுவராப்புல இந்த கட்டுரையில் ஒன்று பாயிண்ட் வச்சு இப்போ நீங்கள் ஜெய்பீம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க பேசும்பொழுது. அப்போ நான் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு, அதை கண்டித்து மறுப்பு எழுத வேண்டியது உங்களோட கடமையா இல்லையா? ஜெய்பீம்னு சொல்லி ஆரம்பிக்கிற நீங்கள் இதை எதிர்த்து பேசிக்கணும்ல. ஆனால் மாறா என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த கட்டுரை வந்ததுக்கு அப்புறம் இளையராஜாவை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. இளையராஜாவை இசையா தூக்கி பிடிக்கிறது வேற. இப்படி ஒரு கட்டுரை எழுதி விட்டார் என்று சமூக வலைதளங்களில் இது வைரல் ஆகுது. என்னங்க இது? ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் மோடி, ஒரு பாசிசவாதி, அவர் தலைமையில தான் மிகப்பெரிய இன அழிப்பே நடந்துச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான படுகொலை அங்கே தான் நடந்துச்சு. பில்கிஸ் பானு கேஸ்லாம் எங்கே கொண்டு போய் தள்ளுறது? அந்த பேக்கரி வழக்கு இருக்குது, அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அப்போ அங்கே நடந்த கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த வன்முறை அப்படிங்கிறது அரச பயங்கரவாதம். அது எவ்வளோ கொடுமையான விஷுவல் கூட பண்ண முடியாது. ஒரு திரைப்படத்தில் அப்படி ஒரு காட்சி கூட நீங்கள் வடிவமைக்க முடியாது. அவ்வளவு கற்பனைக்கு எட்டாத ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தின ஒருத்தரையும் இங்கே அம்பேத்கர் என்கிற அனைத்து மக்களும் சமம் என்று எழுதிய நிகரற்ற ஒரு தலைவரையும் எப்படி சமம்னு வச்சு எப்படி கட்டுரை எழுத முடியும்? இதை எப்படி பார்த்து நீங்க கடந்து போறீங்க? இந்த கட்டுரை வந்ததுக்கு அப்புறம் விமர்சனம் பண்றவங்களையும் விமர்சனம் பண்றீங்க. ஏன் இப்படி ஒரு கட்டுரை எழுதுவதற்கு ஒரு தலித்துக்கு உரிமை இல்லையான ஒருத்தன் உருட்டானாக்கா அவனை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அப்ப நீங்க அம்பேத்கரை செய்ய படிக்கல. ஜெய்பீம்ங்கிற முழக்கம் வந்து சும்மா ஒரு கோஷமா தான் நீங்க எழுப்புறீங்களே தவிர அதற்கு பின்னாடி உள்ள வரலாறு என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்ப அம்பேத்கரை முழுசா வாங்கிட்டேன், உள் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா அம்பேத்கரையும் மோடியும் சமம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினாக்கா அது இளையராஜாவா இருந்தா எனக்கு என்ன, அது எந்த ராஜாவா இருந்தா எனக்கு என்ன, அது காரைக்குடி ராஜாவா இளையராஜாவா, எனக்கு ரெண்டுமே ஒரே ராஜா தான். அம்பேத்கரும் மோடியும் ஒன்றும் கட்டுரை எழுதினாக்கா அந்த காரைக்குடி ராஜாவும் இந்த ஹெச் ராஜாவும் இளையராஜாவும் எனக்கு ஒன்று தான். எனக்கு இளையராஜாவை தெரியல, ஹெச் ராஜாவை தெரியல. அப்ப நீங்க மறுத்து பேசணும்ல. ஒருத்தரை காணும். இன்னைக்கு நீளம்லேருந்து ஏதாவது கட்டுரை வரும், நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கட்டுரையும் வரல. இதை எதிர்த்து ஒரு பதிவுகள் எதுவும் வரல. மாறாத விமர்சிக்கிறவங்கள ஒரு தலித் இப்படி பேசுவதற்கு கூட உரிமை இல்லையா? என்ன உருட்டுப்பாயப்பா, நீங்க என்னதான் அதை போட்டு முலாம் போட்டு பூசணும் மறைக்க முடியாது. அப்ப அம்பேத்கரை இழிவுபடுத்துற ஒருத்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரோட கம்பேர் பண்ணி எழுதுறாப்ல. இது ஒரு வரலாறா மாறும். இதே இளையராஜா என்ன பண்றாப்ல, காசியில போய் உட்காந்துக்கிட்டு இந்த இசைக்கே வந்து முத்துசாமி தீட்சிதர் தான் தலைமை, அவர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர், அவர் இந்த காசியில் உள்ள அந்த ஆற்றுல இறங்குறாப்புல, இறங்கிட்டு ஏந்திரிக்கும் பொழுது அவர் கையில் சரஸ்வதி வந்து வீணையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. முழுகிறவர் ஏந்திரிக்கும் போது வீணையோட எந்திரிச்சாப்புல. அப்போ அந்த வீணைக்கு சொந்தக்காரர், இந்த இசைக்கு சொந்தக்காரர் முத்துசாமி தீட்சிதருங்கிறாப்புல. தீட்சிதர்னாங்க உங்களுக்கு தெரியும், தீட்சிதர்னா ஒரு பார்ப்பனர் வகை. அப்போ ஒரு பாப்பா தான் இந்த இசைக்கு கடவுள்னு சொல்கிறாப்புல. நாங்கள் என்ன சொல்கிறோம்னாங்க, இசைக்கு கடவுள் இளையராஜான்னு சொல்கிறோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை இசைக்கு ஒரு கடவுள் இருப்பது உண்மை என்றால் அது இளையராஜாவாக தான் இருக்கு அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இவர் போய் என்ன சொல்றாரு, நான் இல்லை முத்துசாமி தீட்சிதர்னு அவர் சொல்லிட்டு வராப்புல. இதை எதிர்த்து என்ன பேசுனீங்க? இது வரலாறு. நாளைக்கு எங்கேயோ ஒரு பல்கலைக்கழகத்தில் எழுதி வைப்பாங்க, குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில்,
எங்கேயோ பீகாரில் எழுதி வைப்பாங்க, பல்கலைக்கழகத்தில் பாடமாக நடத்துவாங்க. அங்கே நாம போய் ஒன்றும் பேசிட்டு இருக்க முடியாது அவங்க கிட்ட. அப்போ இளையராஜா ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே இளையராஜா என்பவர் ஒரு இசைஞானி, அவர் வந்து சிம்பிள் எல்லாம் பண்ணவர், அவர் ஒரு பெரிய வித்தக்காரு, பயங்கரமான ஒரு இசைஞானி, உலகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நபர். அவரே இசையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, முத்துசாமி தீட்சிதர் அதாவது பார்ப்பனர்கள்கிட்ட தான் இசை வந்துச்சுன்னு பாருங்க, அவரே சொல்லியிருக்காரு. ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு இருப்பானுங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம திரும்ப ஒரு பேரணி ஒரு 10 ஃபேக்கடி எழுதுவோம், அதை வச்சுட்டு இந்த ஃபேக்கடிக்கு எதிராக நம்ம மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்போம். என்ன பிஜேபின்னு பூச்சி காமிட்டுறீங்க அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பேசணும்ல. நீங்கள் என்னைக்கு பேச போகிறீங்க? படத்தில் திரைப்படத்தில் பேசுகிறீங்கன்னா இல்லைன்னு சொல்ல வரல, பொது வழியிலையும் பேசுகிறீங்க. இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குக்கு பின்னாடி, இந்த படுகொலைக்கு பின்னாடி ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கிய கும்பல் ஒளிஞ்சிருக்கு. இந்த அயோக்கிய கும்பலுடைய தலைமையகம் பிஜேபி. இவருடைய கூட படுகொலை சம்பந்தப்பட்ட நபர்கள் பெரும்பாலும் பிஜேபி நபர்ல இருக்காங்க, அதிமுக சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு பின்னாடி அந்த பிஜேபிங்கிற கும்பல் இருக்கு, இதை நீங்க சரியா ஹெட்டை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசின ஒரு இடத்துல கூட பிஜேபிங்கிற வார்த்தை வரல. நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள்னு ஒரு இடத்துல சொல்றீங்களே தவிர பிஜேபியின் மீது அக்யூசேஷன் எங்கேயுமே இல்லை. ஆருத்ரா என்கிற வார்த்தையுமே நீங்க பேசவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீங்க நான் பிஜேபின்னு பூச்சி காண்றீங்க அப்படின்னாக்கா அப்ப நீங்க பேசியிருக்கணும்ல, இல்ல ஏன் பேசல? இதோட அண்ணன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு புதைப்பதற்கான இடம் கோரும் பொழுது அரசாங்கம் எங்களுக்கு சரியா உதவி பண்ணல, சரியா தரல, அப்ப அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப எங்களை புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல பேசுறாப்புல. அப்ப நீங்க எங்கேயோ ஒரு ஊருக்கு அவுட்டரில் கொண்டு போய் இடத்த கொடுத்து அங்கே புதைக்க சொல்கிறீங்களே, இது எங்களுக்கான புறக்கணிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. இது நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒன்றா சொல்கிறேன். அந்த இடம் புதைக்கப்படும் பொழுது அந்த இடத்த நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. நீதிமன்றத்தில் வைக்கும்பொழுது நீதிமன்றம் சொன்ன பதில் என்னன்னாக்கா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இவ்வளோ மக்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அந்த சின்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிங்கனாக்கா நாளை பின்ன அதுக்கு மரியாதை செலுத்த வருவாங்க, அஞ்சலி செலுத்த வருவாங்க, அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு புகழுணக்கம் செலுத்த வருவாங்கனாக்கா பெருங்கூட்டமாக வருவாங்க. அந்த சின்ன தெருவாக இருக்குது, அதெல்லாம் அங்கே அவ்வளோ மக்கள் நிற்க முடியாது, மக்கள் நெரிசலாயிடும், இன்னொன்று பொது போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருக்கும். அதனால வேற இடம், இந்த மக்கள் நிற்பதற்கான ஒரு இடம் உள்ள ஒரு இடத்த காமிங்க, அங்கே தாராளமாக அந்த மரியாதை செஞ்சு இறுதி மரியாதை செஞ்சுக்கலாம், அங்கே புதைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நீதிமன்றம் சொல்லுது. இது ஏதோ திமுக வந்து சொல்லலை. எல்லாருமே சாதாரணமாக யோசிங்க, அவ்வளோ சின்ன இடத்துல ஆமாம் அவ்வளோ பெரிய தலைவர் எல்லாரும் பார்க்க வருவாங்க, அப்போ சின்ன இடத்துல பார்த்துட்டோம்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க நீங்கள்? நாளை பண்ணி சிக்கலாடும்ல அது. இப்போ அதனால நீதிமன்றம் சொல்லுது, அதன் சம்பந்தப்பட்ட நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய புதைப்பதற்கான இடம் சம்பந்தப்பட்ட பிஎஸ்பி கட்சியை சார்ந்தவங்க ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாக அவருடைய இடத்த உடலை புதைப்பதற்காக உள்ள போன வக்கீலே வெளில என்ன சொன்னார்னாக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீதிமன்றத்தை பேசி நீதிமன்றம் இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கு, எனக்கு அங்கே இடம் சின்னதாக இருக்கு, அதனால அவங்க அனுமதி தரலாங்கிறத அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதையும் நீங்க பார்த்துட்டு மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அவர்களை கட்சி அலுவலகத்திலே அடக்கம் செய்வது தொடர்பாக நீதிமன்றத்திலே மனு செய்து இன்று அதன் மூலமாக முடிவு எட்டப்பட்டது. அந்த மனுவின் மூலமாக எங்களுடைய சொந்த இடமான 1 ஏக்கரில் பொத்தூரில் நிலத்தில் வைக்க அடைக்கலம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் சென்னையிலே 7000 அடி கொண்ட பகுதியிலே மணிமண்டபம் கட்டி அதற்கு உண்டான அனுமதியையும் அரசு அதற்கான ஆவணங்களை செய்யுமாறும் நீதிமன்றம் ஆணை வழங்கியிருக்கின்றது. தலைவருக்கு மரியாதை செய்யும் வகையில் சிறந்த அளவில் நீதிமன்றத்திலே கோஆபரேட் செய்தார்கள் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் அந்த மேடையில் பேசினது. அதில் நமக்கு உள்ள விமர்சனங்கள் எல்லாத்தையும் நம்ம முன் வச்சிட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், இதில் ஒருவேளை நான் ஏதாவது தவறாக பேசியிருக்கேன் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒருவேளை அது தவறு அப்படின்னு நான் உணர்ந்தனாக்கா, இல்லை தவறுன்னு எனக்கு பட்டுச்சுனாக்கா, ஆமாம் நம்ம திருத்திக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் திருத்திக்க தயாராக இருக்கேன். இதில் எனக்கு அண்ணன் ரஞ்சித்துக்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் இருக்குது இந்த வீடியோவை தாண்டி. அதை தான் இப்போ ரஞ்சித் அண்ணன் நேரடியாக வைக்க போகிறோம். ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய அவார்ட் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை மேலே நிற்கும் பொழுது 2 ஃபோட்டோவை காமிச்சு அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னன்னாக்கா, ஒன்று சிலம்பரசன் சிம்பு, நடிகர் சிம்பு, இன்னொன்று பொலிட்டிக்கல் சிம்பு, யார் நம்ம இவர் சீமார். இவங்க 2 ஃபோட்டோவை காமிச்சு இதில் 2ல் யாரை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அல்லது யார் இருந்தால் சரியாக இருக்கும் தமிழ் சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இப்படியாப்பட்ட கேள்வி ஒரு ஹைப்போதட்டிக்கலா அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் இது. ஆனால் சாதாரணமாக மேலோட்டமாக எதையுமே பார்க்கக்கூடியவர்கள், ரொம்ப நேருக்கு நேராக ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவங்க அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க எப்போவுமே 2ல் காமிச்சிட்டாங்க, 2ல் எது பெட்டர்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு சிந்தனைவாதி அப்படி யோசிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஹைப்போதட்டிக்கல் கொஸ்டின் வரும்பொழுது 2மே எப்படி நீங்கள் அரசியல் களத்தில் அல்லது தேவைன்னு எப்படி நம்ம பேச முடியும்? இப்போ சினிமா துறை சார்ந்த ஓகே சிம்பிளெல்லாம் நடிப்பாருங்கன்னா சொல்லலாம். இப்போ சீமானு அவர் அரசியல் களத்தில் நடிப்பார் அப்படின்னு நக்கல் லிஸ்ட் வரலாம். அல்லது இது 2ம் இல்லாத வேற ஒரு ஆன்சரை கொடுக்கணும், 2த்தையுமே ஆதரிக்காத ஒரு ஆன்சரை கொடுக்கணும். ஆனால் அண்ணன் பாரஞ்சித்தவர் என்ன சொன்னார்னாக்கா, சீமான் சூப்பருங்க, அவர் தமிழ் சமூகத்தில் நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு, தமிழ் சமூகத்தை ஒன்று திரட்டினதில் அவருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு, அதனால எனக்கு சீமான் பெட்ரு. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு நபர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவரே சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. ஆளப்போறான் தமிழன் யாரு? ஆப்ஷன் ஏ சிம்பு, ஆப்ஷன் பி சீமான்.
சிம்பு விட சீமான் வந்து தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக வந்து ஏன்னா இப்போ கருத்தளவில் சில முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் வந்து இன்றைக்கி தமிழ் சூழலில் வந்து மிக தீவிரமாக களத்தில் இறங்கி போராடி இருக்கிற வந்து அண்ணன் சீமான் தான். இப்போ இந்த கிளிப்பில் ஆரம்பிக்கும் பொழுதே அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் சொல்கிறாப்புல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் அதை தாண்டி தமிழ் சமூகத்துக்கு அவர் பயங்கரமாக அறுத்து தள்ளியிருக்காப்புல, அறுத்து குமிச்சிருக்காப்புல, நிறைய ஈஎம்லாம் பூசியிருக்காப்புல, அதனால் தமிழ் சமூகத்துக்கு தேவைன்னு சொல்கிறாப்புல. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, அவர் தமிழ் சமூகத்துக்கு அறுத்து தள்ளியது என்ன? நீங்கள் எதற்காக அந்த பாராட்டை அவர் கொடுக்குறீங்க? அவர் தமிழ் சமூகத்துக்கு பூசிய ஈயங்கள் என்ன? எத்தனை அண்டாவுக்கு ஒரு ஈயத்தை பூசியிருக்காப்புல, இல்லை எவ்வளவு அறுத்து குமிச்சிருக்காப்புல, என்னத்தை செஞ்சு கிழிச்சிருக்காப்புல தமிழ் சமூகத்துக்கு? ஏன்னாக்கா அவர் மேலே எனக்கு அவ்வளவு கோபம் இருக்குது, சீமான் மேலே, இந்த அயோக்கிய மேலே. தமிழ் சமூகத்துக்கு இந்த அயோக்கியனை தாண்டி வேற எந்த அயோக்கியனும் எனக்கு தெரிஞ்ச அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்க மாட்டான். ஒரு மேலே பேசுறேன்னு பார்க்காதீங்க, எனக்குள்ள அவ்வளோ கோபம் இருக்குது இந்த ஆள் மேலே. அப்போ தமிழ் சமூகத்துக்கு இவரை தாண்டி ஒரு திருட்டுத்தனத்தை, மொல்லமாரித்தனத்தை, முடிச்ச வைக்கித்தனத்தை, அயோக்கியத்தனத்தை, பொறுக்கித்தனத்தை வேற எவனும் செஞ்சிருக்க மாட்டான். தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேடுன்னு சொல்லுவேன், மிகப்பெரிய வியாதி, மிகப்பெரிய கொரோனா கிருமி. இதெல்லாம் இந்த கிருமியெல்லாம் அந்த இந்த அரசியல் வாழ்க்கையிலிருந்து தொடர்ச்சி எரியப்பட வேண்டிய ஒரு அரசியல் கிருமி. அவரை நின்றுக்கிட்டு நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு உருட்டியிருக்காரு, புரட்டிருக்காரு, ஈயம் பூசியிருக்காருனாக்கா, ஏங்க 100 இடத்துல என்ன சொல்றீங்க, நாங்கள் பிஜேபியை உள்ள வர விட மாட்டோம் அப்படிங்கிறீங்க, தமிழ் சமூகத்துக்கு தேவைங்கிறீங்க. இவர் இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? நாங்கள் சாதியத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் ஜாதிக்கு எதிரானவர்கள்னு சொல்றீங்க. இருந்தாலும் என்ன சொல்றாப்புல, பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்க அப்படிங்கிறாப்புல, அப்புறம் அப்படி ரெக்கையை விரிச்சுக்க அப்படிங்கிறாப்புல, கப்பையை விரிச்சுக்க அப்படிங்கிறாப்புல, ஒரு இடத்துல போய் மூக்கையாத்தவரை பத்தி புகழ்ந்து பேசுறேன் அப்படிங்கிற இடத்துல அங்க போய் பெரியாருக்கு எதிராக பேசிட்டு நிற்கிறாப்புல. எங்க அங்க ஒரு இடைநிலை சாதி, எந்த ஏரியாவில் இடைநிலை சாதி, எந்த இடைநிலை சாதி அதிகமான எண்ணிக்கையில் பெருவாரியான எண்ணிக்கையில் இருக்காங்களோ, அதிகாரத்தில் இருக்காங்களோ, அந்த ஏரியாவில் போய் அந்த இடைநிலை சாதி புகழ்ந்து பேசுறது தான் அவருடைய பொழப்பே. எங்கேயுமே பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரா? ஏன் ஆணவ கொலை, முருகேசன் ஆணவ கொலையில் என்ன பேசினாப்புல அவரு? ஏன் இது எடுத்துக்கங்க, இளவரசன் படுகொலையில் என்ன பேசினாப்புல? இதே மாதிரி நடந்த ஆணவ படுகொலை, சங்கர் ஆணவ படுகொலை என்ன பேசினாப்புல? சங்கர் ஆணவ படுகொலையில் அது அது ஒன்றும் கருத்து இல்லையே தம்பி அப்படின்னாப்புல. இன்னொரு பக்கம் ஜிம்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காப்புல, விஜயனை நினைச்சு பாடல்கள், காதல் பாடல்கள். ஆணவ படுகொலைக்கு என்னடா பதில் சொல்றேன்னாக்கா, அதுல அது அது கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த இளவரசன் படுகொலையில அது தம்பி அப்படி ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது, தம்பி அப்படி நம்ம கிட்ட வந்திருக்கணும், நம்ம கிட்ட வந்திருந்தாக்க நம்ம சரி செஞ்சிருப்போம். அப்படி ஒரு தற்கொலை தம்பி பண்ணிருக்க கூடாது, அது தற்கொலையா? இளவரசனுடைய படுகொலை தற்கொலை அப்படின்னு ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்க அப்போ உள்ள சாதியவாதிகள். அந்த நேரேஷன்ல இந்த பரதேசி பிரஸ் மீட்டை போட்டு தம்பி தற்கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னவன் இப்போ இவன் வந்து தமிழ் சமூகத்துக்கு உருட்டிட்டாப்ல, பரட்டிட்டாப்ல, அண்ணன் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மேடையில அவரை பத்தி நம்ம எதுவும் தப்பா பேசக்கூடாது. அப்ப தப்பா பேசிட்டோம் அப்படின்னாக்கா இங்க உள்ள கூட்டங்கள்ல திரும்ப நம்மளை கூப்பிட மாட்டாங்க இந்த ஸ்டேஜுக்கு. அப்ப நமக்கு நம்மளுடைய இந்த தொழில் சார்ந்த ஒரு அங்கீகாரமோ அல்லது தனக்கான ஒரு கூட்டமோ தனக்கான ஒரு மரியாதையும் இங்க இல்லாம போயிடும். அப்படிங்கிறதுக்காக சமூகத்துக்கு தேவையில்லாத சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு அயோக்கியனை நீங்கள் இந்த மேடையில் புகழ்ந்துட்டு வர்றீங்க. அப்போ ஒரு திரைப்பட இயக்குனரான உங்களுக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் பொழுது அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்கும். ஒரு இடத்துல அவர் வந்து திசை மாறி போயிருப்பாரா? பிஜேபியிலேருந்து அதிமுக வளவரிச்சு காத்திருக்காங்க, கோடிகளில் கொட்டுறாங்க, என்ன பதவி வேணும், இணையமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி கொடுக்க தயாராக இருக்காங்க. போனாரா அவர்? ஏன் போகல? சமூகத்தை நோக்கி செயல்படுற ஒருத்தவராக இருக்கிறதுனால அவர் போகல. ஆனால் உங்களுக்கு ஒரு மேடை, அந்த மேடை திரும்ப நம்ம கிடைக்காம போயிடுவோங்கிறதுக்காக ஒரு அயோக்கிய பேரை நீங்கள் புகழ்ந்து பேசிட்டு வர்றீங்க. ஏன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்காரு, அவர் நிறைய இடங்கள்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசும்பொழுது உயர்வாக பேசியிருக்காரு. இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் யார்? அவர் சமூக நீதி போராளியா? பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் சிலையை ஊர் முழுக்க திறந்து வச்சார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு மார்க்சியவாதி, மார்க்சிய தத்துவ ஞானி, அவர் வந்து ஒரு பயங்கரமான சமத்துவவாதி, அம்பேத்கரை கரைச்சி குடிச்சிட்டாப்புல, பெரியாரை வந்து அப்படியே வடையா தின்னு முழுங்கிட்டாப்புல, அவர் மூணுத்தையும் அப்படியே கரைச்சி குடிச்ச ஒரு ஆள், அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சு அப்படியே கரைச்சி குடிச்சிருக்காப்புல. அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக, அங்கே உள்ள சாதிய ஆணவ படுகொலை எதிராக போராடக்கூடிய ஒரு நபரா ராமதாஸ் அவர்கள்? அங்கு நடந்தேறிய ஆணவ படுகொலைகளுக்கு முக்கிய காரணம் அவர். அதை ஆதரித்து பேசிய ஒரு கட்சி பாமக கட்சி. பானையை போட்டு உடைக்கணும்னு அன்புமணி ராமதாஸ் பேசுறாருங்க. நாங்கள் உங்கள் கைவிட மாட்டோம் அண்ணன் திருமாவர்களேன்னு சொல்றீங்க. ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ணுங்களேன் பார்ப்போம். இதே மாதிரி கண்டிச்சு பேசிருக்கலாம். பானையை தூக்கி போட்டு உடைக்கணும்னு ஒருத்தர் பேசுறாருங்க. ஜெயிக்கணும், விசிகாவை ஜெயிக்கணும், திமுக கூட்டணி வீழ்த்தணுங்கிறது வேற, அப்படி பேசுறது வேற. பானையை போட்டு உடைக்கணும்னு சொல்றது அப்போ ஒரு சாதிய வன்மம் இல்லையா? பொன்பரப்பி கலவரத்துக்கு யாரு காரணம்? நாயக்கங்கோட்டாயில குடிசையை கொளுத்தி விட்டது யாரு? அங்கு உள்ள பட்டியல் சமூக மக்கள் இன்னைய வரைக்கும் எந்த நேரத்தில் தங்களுடைய குடிசை பற்றி எரியும் என்று தெரியாமல் இரவு தூக்கத்தை சரியா தூங்காமல் இருக்கிறது காரணம் யாரு? தங்களுடைய வாகனம் வெளில நிற்கிறது காலைல முழுசா இருக்குமா, அடிச்சுன்னு இருக்குவாங்களா, அதையும் கொளுத்துடுவாங்களா தெரியாம ஒரு இரவும் தூங்குகிற அந்த இரவை கொடுத்தது யாரு அவங்களுக்கு? இதுக்கெல்லாம் காரணம் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். பாமகங்கிற ஒரு சாதி
வெறி கட்சி. இப்போ அந்த கட்சியே ராமதாஸ் அவர்களே நான் ஆம்ஸ்டாங் அவர்கள் புகழ்ந்து பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஆம்ஸ்டாங் அவர்கள் எதிராக நம்ம பேச முடியுமா? ஏன்னா அது ஒரு அரசியல் நடவடிக்கை. அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இங்கே உள்ள இந்த வன்னியர் அல்லது வன்னியர் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையே ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அவர் செய்கிறாரு அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை விடுத்துட்டு நம்ம ஒரு அரசியலாக எப்படி நான் அவரை எடுத்து பேச முடியுமா? அப்போ அந்த புரிதல் நமக்கு இருக்குல்ல, அந்த புரிதலோட நீங்கள் விசிகா யாரோட கூட்டணி வைக்கிறாங்கிற புரிதலையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, சென்னைக்குள்ளே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் வேறு, சென்னை அல்லாத வெளியில் உள்ள பட்டியல் சமூக மக்கள் வேறுன்னு இதிலேயே நீங்கள் பாகுபடுத்தி பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை. இப்பவும் பேசலனாக்கா எப்பவுமே பேச முடியாது. இதையெல்லாம் பேச போனோம்னாக்கா நமக்கே ஒரு சாதிய முத்திரையை குத்தப்படும். அதுக்குன்னே சில சவுக்கு சங்கரிகளை வச்சிருக்காங்க. அவங்களை இறக்கி விட்டு நமக்கு ஒரு சாதி. எனக்கு ஆளூர் ஷானவாஸ்ன்னு ஒரு எம்எல்ஏ அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் அந்த கட்சியின் மீது விமர்சனமாக இங்கே வைக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அந்த பதிலை கொடுக்க முடியும். இந்த சவுக்கு சங்கர் என்ன எழுதுறாங்கனாக்கா, நீ ஒரு முஸ்லீம், ஓபிசி முஸ்லீம், நீ எப்படி தலித்துகளை நோக்கி கேள்வி கேட்கலாம், தலித்துகளை கேள்வி கேட்கணும் யார் உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு SC/ST ஆக்டை தூக்கி ஒரு மேலே போடுறது மாதிரியான ஒரு ரைட் அப்புகள் எழுதுறாங்க. இப்போ இதே ரைட் அப்புகள், இதே சவுக்கு சங்கரிகள் என்னை நோக்கியும் இந்த கேள்வியை வைக்கக்கூடும். நீ எப்படா கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற இந்த டோன் இங்கேயும் வரக்கூடும். அதனால் தெரியல, எனக்குள்ள உள்ள விமர்சனம் அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் பேசியதுலேருந்து எனக்குள்ள உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து உங்கள் முன்னாடி வச்சிருக்கேன். இதில் ஒருவேளை ஏன் மேல கூட தவறு இருக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு வரல இல்லையா. ஒருவேளை நான் பேசுகிற தவறு இருக்கும் பட்சத்தில் நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது என்ன தவறுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் கண்டிப்பாக திருத்திக்கிறதுக்கு, தவறாக இருக்கும் பட்சத்தில் திருத்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா?